நான் பரணி நீங்களும் சும்மா இருக்கிற மாதிரி செக் பண்ணி பாக்குறீங்களா? மியூட் போட்டு அன்மியூட் பண்ணி. இல்ல இல்ல இல்லண்ணா ரெக்வஸ்ட்னு இருந்துச்சா அதனாலதான் அதை கிளிக் பண்ண போனேன் அதுக்குள்ள ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆயிடுச்சு போல. இன்னைக்கு சரி, சரி. பாருங்களேன், ஆளா வந்துட்டான் விஷாலு 8:10க்கு. அப்புறம் எங்கடா நீங்க லேட்டா வந்தாதான் தரமாட்டீங்க அப்படின்னு. அதத்தான் ரெண்டு நாள் வந்து பட்டுட்டாருல, அதான் அந்த வாட்டி தெளிவாயிட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில லேட்டா வர மாட்டேன். ஸ்கூலுக்கு கூட லேட்டா போய் இப்ப எதுக்கு 8 மணிக்கு அலாரம் வச்சு உட்காந்துட்டு இருக்கோன்னு. ஸ்கூலுக்கு கூட லேட்டா போவாலும் போவேன் தவிர டைம் சினிடாக்ஸ் ஸ்பேஸுக்கு லேட்டா போக கூடாது. சரி ரைட்டு, இன்னைக்கான அப்டேட் ஆரம்பிச்சிரும். பரணி அப்டேட் எதுவும் கால் பண்ணிக்கிறீங்களா? சொல்லிட்டுமா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அப்டேட் தான்ண்ணா. சரி ரைட், ஓகே. அப்ப நானே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் பேட் ஓகே, அக்லி நானே சொல்லிடுறேன். ஓகே அதுல ஓகே, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து குட் பேட் அக்லி சாங் ப்ரோமோ வந்துருச்சு. நாளைக்கு ஃபுல் சாங் சாயங்காலம் 5:05க்கு ரிலீஸ் ஆகுது. ஓஜி சம்பவம் இந்த சாங்க்கான அப்டேட் வந்துருச்சு, ப்ரோமோ வந்துருச்சு. அடுத்தது வந்து ஜெகன் டைரக்டர், அவர் இந்த கேபி ஜெகன் தெரியும் உங்களுக்கு, ராமன் தேடிய சீதை அந்த படத்தை இயக்குறவர், புதிய கீதை இயக்கியவர், மாயாண்டி குடும்பத்தாரெல்லாம் நடித்தவர். அவர் வந்து அடுத்த டைரக்டரா வந்து ரோஜா மல்லி கனகாம்பரம் ஒரு படம் நடிச்சிருக்கிறார். அதுக்கு டைட்டில் லுக் இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஸ்வீட் ஆர்ட் படத்துல இருந்து ஸ்னீக் பீக் விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து மலையாள படம் அபிலாசம், அதுல ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருந்துச்சு. அஸ்திரம் படத்தோட ஸ்னீக் பீக் வந்துருந்துச்சு. அது ஸ்னீக் பீக் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு பார்க்ல நடக்கிற மாதிரி. ஜென்டில் உமன் படத்துல இருந்து லுல்லாபி ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறமேட்டு உருகுது உருகுது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஆஸ் படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து இன்னைக்கு நடந்ததுல வந்து குடும்பஸ்தன் படத்துக்கு நேற்று வந்து 50 நாள் விழா நடந்துச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து அதோட சிறப்பு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பரிசீலிப்பு விழா வந்து இன்னைக்கு நடந்துச்சு. பெருசு படம் அவங்க அந்த டீம்ல இருந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு தியேட்டர் விசிட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கு போயிருக்கிறாங்க. சியான் விக்ரம் அவருடைய வீரதீர சூரன் அந்த ப்ரொமோஷன் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கவுண்ட் டவுன் ப்ரோமோ ஆரம்பிச்சிட்டாங்க. 10 days to go ப்ரோமோல இருந்து விட்டுருக்காங்க. 20ஆம் தேதி ட்ரெய்லர் லான்ச் அப்படிங்கறத அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லூசிஃபர், அந்த லூசிஃபர் படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் எப்போ வரும் என்ன ஏதுங்கிறது. தெலுங்கு படம் அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி, அதோட டீசர் இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தேன், நல்லா ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அதுக்கு பார்த்தேன். அப்புறம் வந்து சிக்கந்தர் நாச் அப்படிங்கிற சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சிக்கந்தர் படத்துல வந்து நாச்சே சிக்கந்தர் நாச்சே அதோடைய நாளைக்கு வந்து லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வேற என்ன இன்னைக்கு பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. ஏதோ அப்டேட் மிஸ் ஆயிருச்சுன்னா நீங்க சொல்லுங்க, கேட்போம். அப்டேட்ல ஒரு ப்ரொமோஷன் தான். இவரு பரத்ராஜ் அங்கனுக்கு வீரதேஸ்வரன் டைரக்டர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. போட்டோஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஆமா, நேற்று ஆதி கேட்டுக்கிட்டே இருந்தார் பரத்வாஜ் கூட பேட்டி கொடுக்கலாமேனு. பட் அவர் கேட்டது ஹீரோ கூட, ஆனா வந்திருக்கிறது டேரக்டரும் யாரு இன்னொரு நடிகர் வேற யாரோ வந்து பார்த்தேன். அதுல டேரக்டரும் சூரஜ் வெஞ்சரம். சுராஜ் வந்திருந்தாரு. கரெக்ட். அந்த வினய் போட்டோட அடுத்த படம் வந்து வருது, சம்ஷயம் அது டைட்டில். அது நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சும்மா ஒரு இது என்ன சொல்ல ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபஹத் அவரும் செம ஸ்மார்ட்டா இருந்தாரே பர்னி ப்ரோ. அவர் என்ன ப்ரொடியூசரா என்ன கதை? நாளைக்கு வரும்போது தெரியும். அது அந்த லாஸ்ட்ல டைட்டில் பார்க்கும்போது எதுவும் பெருசா ரிவீல் ஆகல. ஸோ நாளைக்கு அஃபிஷியலாக வரப்போ பார்க்கலாம். அதே மாதிரி லூசிஃபர் ரீரிலீஸ் ஆகுது கேரளாவில். ஸோ அதோட புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எம்புரான் ட்ரெய்லர் 6 மணிக்கு வருது. அபிஷியலா ப்ரோ சொல்லிட்டாங்களா? வெயிட்டிங். எம்பூரன் என்னது ட்ரெய்லர் 6 மணிக்கு. நாளைக்கு 6 மணிக்கு டுமாரோ 6 PM அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் அப்டேட்டாக இருக்கும்னு தோணுது மோஸ்ட் லைக்லி. ஓகே. ஆதினா எப்படி இருக்கீங்க? என்னப்பா புதுசா? ப்ரோ கேரளா வந்துட்டீங்களா? போயிட்டீங்களா? இல்ல ப்ரோ, கேரளா வரல. கேரளா இன்னும் போகல ப்ரோ. இன்னும் இங்கே தான் இருக்கேன். இந்த வாரம் எண்டுக்குள்ள போயிடுவேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஓகே ஓகே. என்ன பிரகாஷ் ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் இருக்கீங்களா? இருக்காங்களா? இல்ல ஒரு பிரதர் ஒரு 2 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்க, நீங்க பேசிட்டு இருங்க. சின்ன ஒரு ஒர்க் காட்டியும் நீங்க பேசிட்டு வரேன். ஓகே பரணி ப்ரோ ஓகேண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன நேற்று காணும் ஆளை காணும், உடம்பு பரவாயில்லையா? எனக்கெல்லாம் உடம்பு நல்லா தான் இருக்கு.
நேற்று நெட்ஒர்க் ப்ராப்ளம்ன்றதுனால சரி ஜாயின் பண்ண அப்புறம் இதாகின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேற்று நீங்களும் ஃபோன்லேயும் வரல, சார்ஜ் விஷால் கம்மியாச்சு. ப்ரோவும் வரல. 2 பெரிய ஐயோ கேமியும் மிஸ் ஆயிடுச்சு. விடுங்க விடுங்க, அடுத்த வாரத்துலேருந்து டெய்லி வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா. சரி, ஒரு வாரம் சாட் மட்டும்தான் ஜிபிடி அப்படி அந்த இருக்கும். குரூப்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன ப்ரோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுமா? நிறைய ட்ரிப்ஸ் இப்போ தான் ஆமா ப்ரோ, பார்த்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். எல்லாம் கெட்ட வார்த்தை ப்ரோ பேசிட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ அந்த போட்டு அதான் இந்த டார்ச்சர் எந்திரன் ரோபோக்கு பண்றானுங்க. சொல்லி கொடுத்த மாதிரி அதுக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்க போல, சும்மா இல்லாம 2 நாளா அதை வச்சு இல்ல, செய்றீங்க. அது ஆக்சுவலா காண்டாவது. முந்தானேத்தோ நேத்தோ தான் வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். குரூப்ல எல்லாருமே கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் டைம்லைன்ல ஓப்பன் பண்ணாலே குரூப்னே இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே குரூப் கிட்ட வந்து என்னன்னா எவனும் ஏடா கூடமா பேசியிருப்பாங்களே, அது பாட்டுக்கு தாறுமாறா வந்து நல்லா ரிப்ளை பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தவங்க. ஏன் மஸ்க் தான் அப்பாங்குது, டொனால்ட் ட்ரம்ப் தான் தாத்தாங்குது. கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. ட்விட்டர் குரோக் ப்ரோ. ஏய், இல்ல ரெட்ரோ அப்டேட் இல்ல சொல்லலையா? அதுல கீழே ஒருத்தர் அந்த ஃபீல் பண்றாரு. கேள்வி கேட்கும் போதே அவங்க சொன்னாங்க. அந்த அந்த கேள்வியிலேயே அவர் சொல்லியிருக்காப்புல, உங்க அப்பா இது மஸ்கும் உங்க தாத்தா இது ஒண்ணு, அதனால அதை அப்படியே ரிப்ளை ஓ பண்ணிருப்பாரு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. பட் ஆனா பாக்குறதுக்கு ஃபன்னியா இருந்தது தோழர். என்னடா இதையும் விட்டு வைக்கலையே அப்படின்ற மாதிரி. அது ஃபீடு எதை கொடுக்குதோ அதை பேசுறது, அவ்வளவுதானே. அப்பாடா வந்துட்டேன். நடுவில் யாரை கூப்பிட்டீங்க? இன்னொன்று என்ன அந்த குரோக் ஏஐ சொல்றீங்களா? ஆமா, நம்ம அது பேசுறது கூட இல்ல இல்ல சொல்லிருந்துச்சு பிரகாஷ். அதையும் நான் பார்த்தேன். இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப ஆதி சொன்னார்ல, அது மாதிரி தான் என்ன சீட் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதுவே ரிப்ளை பண்ணுது. எனக்கு என்ன மாதிரி கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ண சொல்லி எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. நான் அதனால அதே மாதிரி பேசுறேன். ஒரு கெட்ட வார்த்தை ஒருத்தர் பேசுறேன்னு சொல்லி கேட்டதுக்காக. ஆனா என்னன்னா மொரட்டு பண்ணுனால பண்ணு மற்ற இடத்துல எல்லாம் அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. ஆமா, ஆனா கரெக்ட். டிஎன்ல வந்து அதை வந்து அல்லோலகலப்படுறாங்க அதை வச்சுக்கிட்டு. ஃபுல்லாவே அதான் ப்ரோ இருக்கு. நியூஸ் ஃபீட் ஃபுல்லாவே வெறும் அந்த குரூப் சம்பந்தப்பட்ட ட்வீட்டா தான் இருக்கு. இன்னைக்குன்னு இல்ல, 3 நாளாவே அப்படிதான் இருக்கு. 3-4 நாளாவே முரட்டு பண்ணா போயிட்டு இருக்கு. சரி பாப்போம். பிரகாஷ்ண்ணா, சொல்லுங்க. இந்த ஃபேக் பாட் லிசனர்ஸ் நம்மளால கொண்டு வர முடியுமா ட்விட்டர்ல? ஏங்க நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சண்டை வேணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கு. ஏங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். இன்ஃபர்மேஷன் தாங்க இல்ல இல்லங்க, கேட்டேன். இல்ல சண்டைக்கு ப்ரோ, இன்ஃபர்மேஷன் இல்ல, டைம் உங்களுக்கு பாஸ் தெளிவு இல்ல. தான். உங்களுக்கு நீங்க எதை மைண்ட்ல வச்சு கேக்குறீங்களா எனக்கு தெரியும். ஆனா ஏன்னா அதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இங்க இருக்கு. நீங்க அங்க போய் தாராளமா சண்டை போடலாம். உங்களை நாங்க வந்து கை பிடிச்சி வைக்க மாட்டோம். நீங்க அங்க போய் சண்டை போறீங்க, நாங்க கேட்க மாட்டோம். நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா இங்க வரவங்க மற்ற இடத்துல சண்டை தான் போடுவாங்க. பட் நம்ம கேட்க மாட்டோம். ஆனா நம்ம ஸ்பேஸ்ல அது வேணாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா குரோக் ஏஐ இருக்கு, அதுகிட்டே கேளுங்க. அதுவே பதில் சொல்லும் உங்களுக்கு வேணா. ஏன்னா நீங்க எல்லா சந்தேகமே கூகுள் பதில் சொல்லுது. கூகுளுக்கு மேல வேணா குரோக் ஏஐ பதில் சொல்லுது. அதுக்கு மேல நம்மள்ட்ட வந்து என்ன பதில், நம்ம என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா அது பண்ண முடியும் தான். அது கேட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு யூஸ் ஜாலியா சண்டே ஒரு சினிமா ஸ்பேஸ்ல என்ன வேணுமோ கேளுங்க. சினிமா அப்டேட் ஜாலியா பண்ணா போற விட்டு எதுக்கு? நான் நேரத்தே பிரகாஷ் ப்ரோ, சொன்னேன், திரும்ப சுத்தி வளைச்சு அதான் வரீங்க. சரி தினேஷ் ஜெயராமன் சொல்லுங்க பிரதர். கடைசியில வந்து அந்த ஏகேன்னு கத்துறது யார் வயசுன்னு பார்த்தா கடைசியில ஆர்த்திக் ரவிச்சந்திரனா தானே ப்ரோ இருக்காரு. அவரு தான் கத்திருக்காரு ஏகே. இல்ல ஆக்சுவலா நம்ம ஸ்பேஸ்ல 2 பேர் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அன்னைக்கே டீசர் வந்த அன்னைக்கே வந்து 2 பேர் கரெக்டா சொன்னாங்க. நிறைய பேர் எஜே சீரியல் சொல்லும் போது 2 பேர் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வாய்ஸ்னு. அப்போ கூட நம்ம சொல்லி அவர் நிறைய பாட்டு பாடி இருக்கிறாரு, அதனால அவர் வாய்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். கடைசியில அவரு வந்து ஒரு வாய்ஸ் தான், கடைசியில பாட்டும் அவரும் பாடி இருக்கிறாரு ஜி இந்த பிரகாஷ் ப்ரோமோ சேர்ந்து. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எப்படி ப்ரோ பிடிச்சிருக்கா? வரி நல்லா இருக்குல்ல ப்ரோ? வரிக்கலாம் அடுத்த விஷயம். 30 செகண்ட்ல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குலாம் வந்து ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ அப்புறம் ஒரு ப்ரோமோ. அதுல வந்து பிஜிஎம் எல்லாமே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுல வந்து பிஜிஎம்லாம் எப்போ வரப்போகுதுன்னு. அந்த ஒரு ஜெயில இருந்து அந்த கதவை திறந்து தலையாட்டுற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அந்த பிஜிஎம்லாம் எப்போ எந்த சாங்ல வரப்போகுது எதிர்பார்த்தேன். கடைசியில் அது இந்த சாங்ல தான் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கனால நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து அந்த வகையில சந்தோஷம். 2வது விஷ்ணு எடவன், அவர் வந்து லிரிக்ஸ் வந்து கண்டிப்பா மாசா எலிவேஷன் சாங் எழுதி இருப்பாரு. அதனால அதுக்கு ஃபுல் ஃபிளஜ் சாங்குக்கு நான் வெயிட் பண்றேன். ஏன்னா ஃபுல் சாங் கேட்டாதான் நமக்கு தெரியும். இதை கேட்ட வரைக்கும் ஆஹா, ரொம்ப காலமா வந்து விட்டு நிறைய தடை போட்டு வச்சிருப்பாரு இந்த டேரக்டர்கிட்டையும் மியூசிக் டேரக்டர்ட்டையும். இந்த எலிவேஷன் சாங்ல அப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, பர்சனல் தூக்கி வரக்கூடாதுன்னு. பட் வந்து 10 கிச்சி சாங்ல லேயர்ஸா அப்படி உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த பாட்டுல ஃபுல் ஃபிளஜா கொண்டு வந்திருக்காங்க. அது வகையில சந்தோஷம். ஏன்னா அடுத்த ஹீரோக்களே வந்து இந்த துதி பாடுறதுன்னு இருக்குல்ல, துதி பாடுற சாங்லாம் வச்சுட்டாங்க. இவர் வந்து முன்னாடி வச்சாரு தவிர இப்ப வைக்கிறதே கிடையாது. இப்ப அந்த வகையில ஒரு சாங்கா இருக்குங்கிறப்ப அந்த வகையில வந்து அதான் சொல்றேன், குட் பை டக்லி படமே அப்படித்தான். என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது எல்லாம் இதுல இருக்க போகுது. அதுக்கு இந்த ப்ரோமோ வந்து ஒரு சாம்பிள், அவ்வளவுதான். நாளைக்கு ஃபுல் சாங் கேட்டுட்டு நம்ம அந்த பாட்டை பத்தி கமெண்ட் பண்றோம். நாளைக்கு ஃபுல்லா கேட்டு சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு 30 செகண்ட்ல பிரகாஷ் நம்ம ப்ரோ, எதுவுமே தீர்மானிக்க முடியாது. சொல்லுங்க. போஸ்ட் ஏதாவது ஓகே ப்ரோ. கனெக்டிங் இஷ்யூ கிவ் அ செகண்ட் மெசேஜ் வருது, என்னன்னு பார்த்துக்கங்க. கட்டாயிர போகுது. அப்படியா? எனக்கு ஜன்னல் திறந்து தான் இருக்கு, ஃபுல்லாவே வருது. ஆனா நடுவில் தான் நான் நடுவில் ஒரு ஃபோன் வச்சு கட் பண்ணி விட்டேன், அதனால அப்படி வந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி, மற்றவங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தினேஷ் ஜெயராமன், நீங்க சொல்லுங்க சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோமோ? ஏன்னா நம்ம வந்து 30 செகண்ட்ல நம்ம வந்து கருத்து சொல்றதுல எனக்கு ஒன்றும் இதில் இல்லை, நான் கேட்டே சொல்றேன். உங்களுக்கு சொல்லுங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. எனக்கு வரி நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நாளைக்கு இருந்தாலும் உங்களை மாதிரி ஃபுல்லா கேட்டுட்டு தான் ப்ரோ எனக்கு தெரியும். ஏன்னா வரி எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தாறுமாறா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரி. ஆமா, விஷ்ணு இடவன் பயங்கரமா எழுதுவாரு. இதுலயும் அந்த ஒரு இதை எழுதி இது வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட லியோல ஒரு ஒரு லிரிக் ஒன்று வரும், இந்த கதையில நல்லவன் இருந்தான் இனிமேல் ராட்சசம் பிறந்தான்னு. அது மாதிரி இயற்கைக்கு இது வரைக்கும் நல்லவனா பார்த்துட்டோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா பார்த்துட்டோம். அதுலயும் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, எப்பா நெகட்டிவ் சைடு கொண்டு வந்து கொடுங்கப்பா, எப்பா கொஞ்சம் இது கொஞ்சம் மாஸ் கொண்டு வந்து கொடுங்கப்பான்னு. அது எல்லாமே வந்து இதுல வந்து ஆதிக்க வச்சிருந்தா இந்த பேட் நம்ம எப்படின்னா அந்த ஆன்லைன்ல வர கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாரு, படிச்சு அதுக்கு என்ன ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து வச்சிடுறாரு. அந்த வகையில சந்தோஷமே. நாளைக்கு ஃபுல் சாங் அந்த மியூசிக்லாம் நான் அதுக்காக வெயிட் பண்றேன். ஏன்னா அந்த ப்ரோமோல வந்து மியூசிக் எல்லாமே இந்த ஒரு சாங்ல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன். இன்னொரு நல்ல விஷயம், நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க, 5:05க்குலாம். இந்த 6:40 7 மணின்னு போறதை விட எனக்கு அந்த 6 மணிக்குள்ள ரிலீஸ் பண்ற எனக்கு ஒரு வசதி. ஆஃபீஸ்ல இருக்கும்போதே நல்லா ஃபுல் ஸ்பீக்கர்லேயே வச்சு நல்லா அலற விட்டு கேட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தால் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. அது மாதிரி ஆஃபீஸில் ரிலாக்ஸாக சவுண்ட் வச்சு ஒரு 10 தடவை கூட கேட்டு வரலாம். வீட்டுக்கு வந்தால் ஒரே தடவை தான் கேட்க முடியும். அப்புறம் அர்ஜுன் ஓகே, சன் ஆஃப் அடுத்தது வைஜெயந்தி வந்து போலீஸ் வர்சஸ் காப் அந்த மாதிரி, சாரி காப் வர்சஸ் கேங்ஸ்டர் மாதிரி கதை போல. அம்மா வெர்சஸ் மகன். அம்மா ம். போலீஸு, மகன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுற அம்மா, ஆனால் மகன் வந்து ஆப்போசிட் ஆகிறாரு. நல்ல கான்செப்டாக தான் இருந்துச்சு. அவர் கல்யாண்ராம் வந்து கான்செப்ட்லாம் நல்லா தான் எடுப்பாரு. அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாண்ராமை பொறுத்த வரைக்கும் அவர் 21 படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 15க்கு மேலே புதுமுக இயக்குனர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அவர் அறிமுகப்படுத்துகிற இயக்குனர்கள்ங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வராங்க கமர்ஷியல் டேரக்டர்ஸா. அவருமே கான்செப்டுமே புதுசு புதுசாக பண்ணுவார். என்ன ஒன்று, நடிப்பு ஒரே மாதிரி இந்த இது மட்டும் ஒரே மாதிரி பண்ணுவார். கெட்டப் மாற்றினாலும் கேரக்டர் மாறலைங்கிற மாதிரி, கெட்டப் மாற்றினாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் மாறாது. நான் 2 படம் தான் பார்த்துருக்கேன். இது பிம்பி சாராங்கிறதுல அவர் தானே நடிச்சிருந்தாரு. நான் 3வது கரெக்ட். ஆமாம் ஆமாம். அது என்ன கதை? அது நல்லா இருக்கும் ப்ரோ, செம படம். இல்ல பாகுபலி டைப்ல இருந்தது, என்ன கதைன்னு கேட்க. கரண்ட்ல இருக்கிற பழைய காலத்து ராஜா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி. நீங்க இப்படி பேச இம்மோர்டல் மாட்டீங்களே. கான்செப்ட் தானே ப்ரோ? இல்லைங்க, கேட்குதா? இப்பதான் ப்ரோ கேக்குது. ஒன்றும் இல்லை, அதாவது டைம் ட்ராவல் எத்தனையோ விதத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து என்னன்னா, ஒரு பழங்கால ராஜா, அவர் வந்து தெரியாதனமா ஒரு அங்க உள்ள ஒரு கெட்டவரா இருக்கவர், முழுக்க முழுக்க கெட்டவரா இருக்கவர் ஒரு ராஜா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அராஜகத்துக்கு பேர் போனவர். அவர் வந்து ஒரு டைம் டிராவல் மாதிரி, கிட்டத்தட்ட டைம் டிராவல் தான், ஆனா ஒரு ஒரு கண்ணாடி மூலமா டைம் டிராவல். அது மூலமா வந்து இப்போ கரண்ட்ல இருக்க டைம் லைனுக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த கெட்டவரான அவரு இங்க வந்து அவர் வந்து திரும்ப போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. போறவர் இங்க வந்து அவர் எப்படி நல்லவரா மாறுறாரு, அதுக்கப்புறம் அவர் தன்னை ஏன் இந்த டைம் டிராவல் பண்ணோங்கிறத புரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நல்ல செம்ம ஒரு மாசா இருக்கும் படமும். நான் வந்து 2 கல்யாணம் அதில் நல்லா இருக்கும். அங்க அதாவது ரெண்டு கல்யாணமே இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், 2 ஹீரோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் மாறாட்டம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஆள் மாறாட்டம்னா டைம் லைன்லயே மாறுற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது, 2 பேரும் ஒரே டைம் லைன்ல இருக்கவங்க தான். அதுல ஒருத்தர் மட்டும், கெட்டவர் மட்டும் இப்ப இங்க வந்துடுறாரு, நல்லவர் அங்கேயே தான் இருப்பாரு. கெட்டவர் இங்க வந்து அவர் எப்படி நல்லவரா மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். ஆனா கிராபிக்ஸே நல்லா இருக்க தானே ப்ரோ? கண்ணே இதாகும் graphics. நான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அந்த படம் பார்த்தோன்னே நான் ஒரு ட்வீட் பண்ணியிருப்பேன். என்னன்னா, அது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். அந்த சின்ன பட்ஜெட் படம், ஒரு சின்ன டீம் தான். இவர் தான் பெரிய ஹீரோ அங்க இருக்கிறதுல. அதாவது அந்த அந்த டீம்ல பாத்தீங்கன்னா பெருசு அப்படின்னா இவர் ஹீரோ மட்டும்தான். ஆனா அவங்க அந்த ஒரு தங்க சுரங்கம் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதாவது தங்க சுரங்கம் சொல்றத விட ஒரு தங்க சேமிப்பு கிடங்கு மாதிரி அந்த ஹீரோ வந்து அங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த தங்கத்துல அவங்க காமிக்கிறாங்கல்ல, அது வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா பொன்னியின் செல்வன்ல வந்து காமிக்க வேண்டிய இடம், தங்கம் காமிக்க வேண்டிய இடம் வந்து ரொம்ப சுமாரா, ரொம்ப கேவலமா இருக்கும். சும்மா 4 வீட்டு 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஜாம விளக்க போட்டப்போ கல்யாண மண்டபத்துல வந்து ஜாம சேர்த்து வச்சிருப்பாங்க. நீ கல்யாண மண்டபம் பாத்தீங்கன்னா தெரியும், சமையல் கூடத்துல ஜாம விளக்குற இடம் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அங்க போட்டுக்கப்போ ஒரு 10 ஜாமா இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பொன்னியின் செல்வன் வந்து தங்க இருக்கிற இடம் காமிச்சு வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் இருக்கும் தங்கமே.
ஆனா இந்த படத்துல தங்க இருக்கிற இடத்த காமிச்சிருப்பாங்க. நீங்க கிளைமேக்ஸ் ஷாட் மட்டும் வேணா பாருங்க இந்த படத்துல. கடைசி கரெக்டா சொல்ல போனா கிளைமேக்ஸ்க்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணினா தெரியும். அந்த சீக்வன்ஸ்ல தங்க சுரங்கம் இருக்க மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும். தானிய கிடங்கு மாதிரி தங்க கிடங்கு. அது சூப்பரா ப்ரோ எவ்வளவு நான் பிரம்மாண்டமா காமிச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் அப்போ பார்க்கலான்னு இருந்தேன் ப்ரோ. அந்த ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் கிராஃபிக்ஸ் பார்க்க முடியாம சரி அப்படியே விட்டேன். டிலேட்டே பண்ணிட்டேன் அது ரொம்ப நாள் வச்சுட்டு. இல்ல நீங்க பார்க்கலாம், ஒரு ஃபன் படம் தான், தாராளமா பார்க்கலாம். அந்த படத்துல பிஜிஎம் மட்டும் பாகுபலி பிஜிஎம் அப்படியே தூக்கி ரிப்பீட் அடிச்சிருப்பாரு மரகதமணி. மற்றபடி எல்லாமே வந்து வாட்சபிள் மூவி தான், கண்டிப்பா பார்க்கலாம். அந்த டேரக்டர் தான் இப்போ வந்து சிரஞ்சீவி வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் டேரக்டர் பேர் வசிஷ்டா. சிரஞ்சீவி படம் தான் டக்குனு வாயில வர மாட்டேது. அது என்னமோ படம் சும்மா வர மாட்டேது, என்னன்னு தெரியல. வஸ்தா பிரம்மா ஏதோ வரும். இருங்க அதை வந்துச்சு விஸ்வாம்பரா. 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 அந்த பேரு வாயில என்னன்னு தெரியல, வச்சையில இருந்தே நுழைய மாட்டேது. இப்ப என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட்ல வந்து இவரு இருந்தாருல, கல்யாண் ராமும் வந்திருந்தாரு. இவர் இருக்காரா இல்ல சும்மா ஃபங்க்ஷன் மட்டும் வந்திருந்தாரா? அவர் ப்ரொடியூசருங்க. அவர் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் வராரு. மைத்ரி இல்ல, அதாவது கோ ப்ரொடியூசர் மைத்ரி. இவரு 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. கல்யாண்ராம் வந்து ஆக்சுவலா வந்து அவர் படங்களை அவரே தயாரிச்சிருவார் பெரும்பாலும். சில நேரம் தான் வந்து வெளி ப்ரொடியூசர் பண்ணி கொடுப்பாரு. ஏற்கனவே ஜூனியர் என்டிஆர் வச்சு லவகுசா, ஜெய் லவகுசா அவர் தான் தயாரிச்சார். பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த சோலோ லைஃப் சோ பெட்டர்னு ஒரு படம் இருக்குல்ல, அது பாத்திருக்கீங்களா? படம் பேர் திரும்ப சொல்லுங்க. சோலோ லைஃப் சோ பெட்டர். பார்த்தது இல்லைங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க அந்த படத்துல. சாய் தேஜ் Actually, நடிச்ச அது படம். தெரிஞ்சவா? என்ன தெலுங்கு மூவி தான். முந்தானேத்தான் நான் ஒரு சீன்ஸ் பார்த்தேன். அந்த ராவ ரமேஷோட கேரக்டரை பார்த்தேன். ஒரு 2 சீன் தொடர்ந்து வர மாதிரி. இந்த 2 சீன் படம் எனக்கு பேர் ரொம்ப தலைவா? பிடிச்சிருச்சு. அப்ப இன்னைக்கு தான் கொஞ்சம் முழு படத்தையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவா படம் யார் பேர் ப்ரோ என்ன? பேசுறாங்க? சோலோ லைஃப் சோ பெட்டர் ப்ரோ. ஓகே, இன்னும் நான் அது பார்க்கல. சிங்கிளா அப்புறம் இருக்கணும்னு பொம்மா அவங்க இல்ல சின்ன இல்ல வயசுல முடிவு நீங்க பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்க ஏதோ சொல்றீங்க, அது வேற ஏதோ லாங்குவேஜ் நினைச்சிட்டு இருக்கேன். அத வந்து நீங்க தமிழ் டப்பிங் வந்து டைட்டில் சொல்லிருக்கீங்க போல இருக்கு. சோலோ புறத்துக்கே சோ பெட்டர். அதுதான் தெலுங்கு டைட்டில். நானும் யோசிக்கிறேன் ஏடா இது அப்படின்னு. புரியல, என்ன சொன்னீங்க? சோலோ அது வந்து தெலுங்கு டைட்டில் வந்து சோலோ புறத்துக்கே சோ பெட்டர். நான் பார்த்தது சோலோ லைஃப் சோ பெட்டர். சாய் அதான் தேஜ். நீங்க தமிழ் டப்பிங் இன்னைக்கு இந்த பார்த்திருப்பீங்க கேம் போல இருக்கு. விளையாடுமாண்ணா? அண்ணா பிரகாஷ், இந்த தெலுங்கு டப்பிங் வச்சு விளையாடுமா இன்னைக்கு? தமிழ் டைப்பிங்கா சொல்லுங்க. தமிழ் ப்ரோ டைட்டில் அது வச்சு பாத்துருக்கீங்களா? ஆமா, அந்த ப்ரோ இவனுக்கு பிரகாஷ் ப்ரோ அந்த சரியான படம் ஆள் இல்ல. பாத்துருக்கீங்களா? படம் பார்த்ததில்ல. அந்த படம் இருக்குன்னு தெரியும், படம் பார்த்ததில்ல. எனக்கு அந்த இது பிடிக்கல, நல்லா பார்க்கல. ஓகே ப்ரோ, நெகட்டிவ் நான் ரிப்போர்ட்ஸ் தான் வந்துச்சு. பார்த்தேன். அது நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் இல்ல வந்துச்சு. நான் எப்பவுமே தெலுங்கு படங்கள் பார்க்கும்போது அப்பெல்லாம் வந்து ஒரு பேஜ் இருக்கும். தெரியல அந்த பேஜ் பேரை கூட மறந்துச்சு. ஏன்னா 4-5 வருஷமா அந்த பேஜ் ஆக்டிவா இல்லை. ஆஃப்டர் கொரோனா அந்த பேஜ் என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை அவரு அந்த பேஜ் மெயின்டைன் பண்றது இல்லையா என்னங்கிறது தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெலுங்கு படங்கள் அப்படின்னா அந்த பேஜ் தான் பார்ப்பேன். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு படங்கள் ரிலீஸ் ஆனும் போதே நீங்க வந்து டோட்டல் இப்போ நம்ம விக்கிபீடியால பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் தமிழ் மூவிஸ் 2025 போட்டீங்கன்னா இப்போ ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த லைனப்ல என்ன இருக்கு, என்ன டேட்ல எல்லாமே இருக்குமோ அதெல்லாம் வரும். அதே மாதிரி தான் ஒரு பேஜில் இருக்கும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்து கிரீன்ல இருக்கும், ஒரு எழுத்து ரெட்ல இருக்கும். கிரீன்ல இருந்துச்சுன்னா படம் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ரெட்ல இருந்துச்சுன்னா அட்டர் ஃபிளாப் நீங்க பார்க்க வேணா அர்த்தம். அதை அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு வரேன். நான் அந்த கிரீன்ல இருக்கிறதா ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். அதுல கிரீன் பக்கத்துல அடிஷனலா பிபி அப்படின்னு சேர்த்தாருன்னா பிளாக் பஸ்டர் பயங்கரமான படம்னு அர்த்தம். அது பிபிங்க ரொம்ப ரேரா இருக்கும். அது நம்மளால வந்து தெலுங்கு பேஜஸ்லாம் அப்படிதான் ரிவ்யூ பார்த்து தான் வந்து படமே பார்ப்பேன். அதுல வந்து இவரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு நீங்க சொன்ன படத்துக்கு சோழபுரத்துக்கே சோ பெட்டருங்கிற படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ரெட்ல போட்டிருந்தா அவர் ரெட்ல போட்டு அந்த படத்தை நான் பார்க்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட நம்ம ஊர் கிறிஸ்டோபர் மாதிரி வச்சுங்களேன். ஆனா என்னன்னா அவர் வந்து தெளிவா சொல்லுவார். எல்லா படத்தையும் அவர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல மாட்டாரு. எப்படின்னா கிரீன் லைட் போட்டாருன்னா படம் பார்க்கலாம், ரெட் லைட் போட்டாருன்னா படம் பார்க்கவே கூடாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்ப ஆள் ஆஃப்டர் கொரோனா வந்து அவர் ஆளையே காணோம், அந்த பேஜே காணோம். பிரகாஷ் அண்ணா, நான் ஒரு டப்பிங் டைட்டில் சொல்றேன். அதோட ஒரிஜினல் டைட்டில் நீங்க சொல்லணும். சொல்லுங்க, இதே கேம் வச்சுக்கா சொல்லுங்க. பத்ரா. பத்ரா பத்ரா தானே இவரு மகேஷ் பாபு கூட. தெரிவிக்கிறான். ஏங்க இருங்க, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலா பத்ரானே ஒரு படம் இருக்குங்க தெலுங்குல. ஆனா அவங்க வேற படத்துக்கு பத்ரா வச்சுட்டாங்க. கலிஜா படத்துக்கு. ப்ரோ இல்லங்க கலிஜா ரவிதேஜா படம் தான். இல்லங்க கலிஜா படத்துக்கு தான் அவங்க பத்ரான் வச்சுட்டாங்க தமிழ்ல. கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ். என்னன்னா இங்க ஒரு கொடுமை இருக்கு. என்னன்னா எவடுங்கிற படத்துக்கு வேற மகதீரா. மகதீரான்னு வச்சுட்டாங்க.
மகதீரா மாவீரன். படத்துக்கு மாவீரன் ஆனா மாவீரன் மகதீரா படத்துக்கு மாவீரன் வச்சுட்டாங்க. இது மாதிரி ரொம்ப குழப்பமா தமிழ் டைட்டில் வைப்பாங்க. அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் அர்ஜுன் இருக்கு, ரெட்டி இல்ல, தேவகுண்டாவே ஆக்சுவலா நடிச்சிருப்பாரு. அர்ஜுன் ஆனா வர்மா, வேற இது. அர்ஜுன் வர்மான்னு வச்சாங்க. ஆமாமா. ஆனா ஆதித்ய வர்மா, அர்ஜுன் தெலுங்கு ரெட்டியை தமிழ்ல வந்து சேர்த்து. பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி. அதான் ப்ரோ அர்ஜுன் ரெட்டி தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. இல்ல அர்ஜுன் ரெட்டினே ஒரு விஜய் தேவர்கொண்டா படம் இருக்கு. அந்த படம் பேரு தமிழ்ல மறந்துட்டேன். விஜய் சாமியார் சூப்பர்ல வேஷம்லாம் போட்டுட்டு போட்டுப்பாரு. ஆமா விஜய் சூப்பரோட அர்ஜுன் வர்மா. டப்பிங் டைட்டில் தான் கொடூரத்தின் கொடூரமா இருக்கும் எல்லாமே. நடுக்குடி வண்டி. ஆமாமா, அது ப்ரோ டாக்ஸி வாலா. நான் 96 தெலுங்கு ஜாம் ரீமேக் பண்ணாங்க. அந்த ரீமேக் படத்தை தமிழ்ல டப் பண்ணி போட்டாங்க. எங்க அது விஜய் சரி, டிவி எப்பவும் விஜயன் பண்றதுதான். யாருக்கா தெரியுமா? ஸோ ஒரே நேரத்துல சொல்லுங்க. அந்த படம் வந்து என்னன்னா 3 சேனல்ல வந்து என்னன்னா ஓடிட்டு இருந்தது. எப்படின்னா ஆதித்ய வர்மான் சன் டிவில ஓடிச்சு. அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ்ல வந்து வர்மா ஓடிட்டு இருந்தது. விஜய் சூப்பர்ல வந்து இங்க என்னன்னா அர்ஜுன் அர்ஜுன் வர்மா. வர்மா ஓடிட்டு இருந்தது. ஒரே நாள்ல இது நான் பாத்திருக்கேன் ஆக்சுவலா. விஜயன் தமிழ் டைட்டில் விஜயன், தெலுங்கு டைட்டில் யாருக்காவது தெரியுமா? சர்ச் பண்ணாம சொல்லுங்க. என்ன படம்? என்னது என்ன ப்ரோ? தமிழ் யமகாடகா டைட்டில் விஜயன். ப்ரோ, யமகாடகா தானே? ஐயோ, அஜித் ப்ரோ எல்லா தெலுங்கு தமிழ் டப்பிங் பண்ணாத்திருப்பான் போல என்றால். ஏங்க அந்த படம் எல்லாம் பார்க்காம இருப்பாங்க. ஜூனியர் என்டிஆர் ராஜமௌழி படம். அதே யமதொங்கா தானே? ஜாலியா இருக்கும். இல்லங்க யமகாதாங்க, யமதொங்கா. யமதொங்கா. யமகாதைக்கு இந்த பேய் படம் ஞாபகத்துல இருக்காருண்ணே. பிரகாஷ் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கண்ணப்பாவோட இது ஒண்ணு பாத்தீங்களா? கல்ல கூட ட்வீட் போட்டிருந்தாங்க. எனக்கு முரட்டு ரீச் நல்லா ரீச் கொடுத்துட்டு வந்து செம குபீர் அது. சரி, இன்னைக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ரியாலிட்டி தெரியாது ஆக்சுவலா. சோஷியல் தெரியாது, அதுதான் உண்மை, தெரியாது. சரி, எம்புரான்ல இருந்து புது அப்டேட் வந்திருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு லேண்ட்மார்க் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அது என்ன லேண்ட்மார்க் அனௌன்ஸ்மெண்ட் தெரியல. ட்ரைலர் லான்ச் தான் அப்படி சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல. ட்ரெய்லர் தான், வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. ட்ரெய்லர் தெரியல. லேண்ட்மார்க் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி எல்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. சரி பாப்போம். ட்ரெய்லர் வந்தா நல்லா இருக்கு. என்ன படம்? என்ன பாரு, நீ வழக்கமா உற்சாகமா சொல்லுவ, இப்ப என்ன இதுவா சொல்ற? அவரு தமிழ்நாடு வந்தாலே உற்சாகம் அதனால அப்படி சொல்றாரு. அது இல்லங்க, ஆக்சுவலா சீரியஸா எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் தமிழ்நாடு வந்துட்டாலே சுகமா இருப்பாரு. அவர் தமிழ்நாடு வந்துட்டா அம்பி, அங்க போனாதான் அவர் வந்து ரெமோ. கேரளா போனாதான் ரெமோ. கண்ணுக்கு அன்னியன் கிடையாது. அவர் எப்பவுமே அன்னியன் கிடையாது. அன்னியன் வந்து எப்பயாவது ஒரு நாள் தான், ஒரே ஒரு தடவை ஸ்பேஸ்ல அன்னியனா மறந்தாரு. பேசிட்டு இருக்கல சும்மா அப்படின்னாரு. யார்கிட்டயோ சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாருன்னு தெரியல. அன்னைக்கு ஒருத்தர் குறுக்க பரணி பேசும்போது குறுக்க வந்துகிட்டே இருந்தாரு. அப்பதான் திடீர்னு பரணி இந்த விஜய் திருச்சி காவேரி தேட்டர்ல கத்துன மாதிரி இவரு திடீர்னு கத்திட்டாரு பரணி. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. இவர் பாட்டுக்கு பரணி பாட்டுக்கும் கத்துறாரு. எனக்கா என்னடா பரணி கோவம்லாம் வருமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அன்னைக்கு. பரணி ப்ரோ என்ன ப்ரோ என்ன குமரா அவனுக்கு பேட்ஸ்மேன் வரும் அந்த மாதிரி. சரி, வேற விஷால் ப்ரோ, நீங்க சாங் ப்ரோமோ பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? குட் பை சாங் ப்ரோமோ நல்லா. அடுத்தது வந்து எதை ஜீரோ நெகட்டிவ் இன் தமிழா? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா ப்ரோமோ வச்சு டிசைட் பண்ண முடியாதுதான். ஆனா எப்பயுமே அவரோட ஆதிக்கோட பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஏன்னா படமும் ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கும், ஒரு பாட்டும் ஹை ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால ஜிவி சொன்னது பயங்கரமா இருந்துச்சு, தொண்டை கிளிய போகுது அப்படின்ட்டு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா விஷ்ணு இடவன் ஏதோ நீங்க எனக்கு ஞாபகம் இருந்து, எனக்கு இஃப் ஐ எம் நாட் ராங், ஏதோ ஒரு இன்டர்வியூல அவரு தலை ஃபேன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அதனால மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு எழுதிட்டு போறோம் அப்படின்ட்டு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பத்திக்கிச்சி சாங் அவர் தான் எழுதினாரு. அவர் ஏகேஃபன் சொல்லியிருக்காரு, 2 இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. ஆனா அவர் முதல் தடவை விடாமுயற்சியில தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் அனிருத்துக்கு மட்டும் தான் எழுதுவார்னு நினைச்சேன். இப்ப ஜிவி பிரகாஷ்க்கு வந்திருக்காரு, சந்தோஷம் தான். சரி பரணி, கோவஸ்ட்ல இருந்து எப்ப வெளியே போனீங்க? அவர் எப்பயோ போயிட்டாருன்னு. கோவஸ்ட்ல இருந்து அவருக்கு பேச முடியல போல இருக்கு. நான் ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன், கோவஸ்ட்ல இல்ல. அதான் கேக்குறேன், கோவஸ்ட்ல இருந்து ஏன் வெளியே போனீங்கன்னு கேக்குறேன். கோவஸ்ட்ல இருந்தா பேச முடியலையா? நடுவுல நெட்வொர்க் ப்ராப்ளம்ன்றனால நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. சோ அதனால சரி ரைட். அப்ப ஸ்பீக்கர்லயே இருக்கீங்களா? ஓகே ஓகே. பிரகாஷ், பொன்மான் படம் பாத்தீங்களா நீங்க? நீங்க முடிச்சிட்டேன். சூப்பர் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு படம் நல்லா இருந்துச்சு. பாசில் ஜோசப் நடிப்பு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் வந்து அவர் இந்த லாஜில பேசுவாரு, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு சம்திங் மிஸ்ஸிங் சொல்லுவோம்ல, ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு.
அது மாதிரி படத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல். அது என்னன்னே தெரியல. எப்படின்னா வந்து ஒருவேளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேசிக்கா ஒன்று கேட்போம்ல, அதாவது அப்படிப்பட்ட ஏரியால ஏன் மாப்பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்கா ஒன்று கேட்போம்ல, அது மாதிரி ஆமா தோணுச்சு. ஆமா. சரி, அதாவது இப்போ நடக்கிற காலகட்டம் இந்த கதை தானே. அப்பயே இந்த காலகட்டத்துலயும் இப்படி ஒரு ஏரியா, அந்த ஏரியாலையும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கொடுக்கணுமா? அது இவங்க நல்லா தானே, பொண்ணு நல்லா தானே இருக்கு. ஏன்னா பொண்ணு அழகா இருந்துட்டாலே நீங்க பொண்ணு வந்து நிறைய சூப்பரா டிமாண்ட் இருந்துச்சுண்ணே. இருக்கும். பொண்ணு சூப்பரா இருப்பாங்க அந்த நமக்கு தெரியும். அப்ப இவங்க ஏன் இப்படிவே கொடுக்கணும்? ஏன்னா இத்தனைக்கு இவங்க வந்து லட்சக்கணக்கில் இதெல்லாம் வருது, லட்சக்கணக்கில் தான் இது வருது. எப்படி அது பேர் என்ன, மொய். அப்ப இவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல இன்னும் அதாவது அவங்க எதிர்பார்க்கறது இன்னும் எதிர்பார்த்தாங்க, பாதி தான் வந்திருக்கு. ஆனாலும் அது லட்சக்கணக்கில் தான் வருது. அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப லோ கிளாஸும் கிடையாது, ரொம்ப அப்பர் கிளாஸும் கிடையாது, மிடில் கிளாஸ். அப்படின்னா மிடில் கிளாஸ் இவங்க ஏன் இப்படி இந்த மட்ட ஏரியால ஏன் பொண்ணு கொடுக்கணும்? அவர் தெரியும் இவர் மச்சினனே பயப்படுறாரு அப்படின்னா அந்த ஏரியால போய் முடிஞ்சு வாங்கி அப்படின்னு எனக்கு அந்த சின்ன கேள்வி மட்டும் இருந்துச்சு. அது மாதிரி இன்னும் சில மிஸ்ஸிங் ஃபேக்டர் மட்டும் இருக்கு. அது ஆனா மற்றபடி பேசில் ஜோசப் நடிப்பு, அவங்க எடுத்திருக்க கதைக்களம் எல்லாமே, ஏன்னா கதைக்களம் வித்தியாசமான கதைக்களம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ கேரக்டர், அதுவும் பேசில் ஜோசப் வந்து அந்த நெஞ்சில அடிச்சுக்கிட்ட ஒரு பேரை சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவங்க லிஜோ அவங்க நடிப்பு, அம்பான் பேர் நிஜ பேர் தெரியல எனக்கு, அந்த அம்பான் அம்பான் கேரக்டர் வந்து அவர் சஜின் கோப்பு. ஆமா அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த மச்சின ரோல் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. புருனே கேரக்டர் ப்ரூனோ. அதெல்லாம் எல்லாமே ஆமா நல்லா ஆமா. தான் பண்ணியிருந்தேன். ப்ரோ மத்த அவர் எல்லாம் நல்லா பாக்குறதுக்கு பண்ணியிருந்தாலும் யுவராஜ் மாதிரி இருந்தாரு. ஆமா சைடு எல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கு சைடு அந்த 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 மிஸ்ஸிங் ஃபேக்டர் ஏதோ ஒன்று குறையுது படத்துல. எனக்கு பர்சனலா மத்த எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், அதனால நான் ரிவ்யூ போடல. எல்லாரும் நல்லா இருக்குங்க, நம்ம ஏன் போட்டு நெகட்டிவா போடுவானே அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் ரிவ்யூ போடல. படம் பார்த்து முடிச்சிட்டேன் சாயங்காலம், ஆக்சுவலா போடல. இப்ப நல்லா இருக்குன்னு தானே சொல்ல பெசில் வரீங்க? ஜோசப் நல்லா தான் இருக்கு, சூப்பரா பட் ஏதோ பண்ணியிருந்தாரு. ஒண்ணு இல்லங்க, மிஸ்ஸிங் தானே நல்லா சொல்ல இருக்கு, வரீங்க? அவருக்கு சம்திங் ஏதோ மிஸ். ஒரு சின்ன மிஸ். எல்லாம் ஆகா ஓகன்னு சொல்றாங்கல்ல, பட் அந்த ஆகா ஓகன்னு சொல்றது அதுக்கு இது வந்து மேட்ச் ஆகுதான்னு கேட்டா எனக்கு அதுக்கு செட் ஆகல. நல்ல படம் அவ்வளவுதான், நல்லா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு குறையிற ஏன் படம். மேட்ச் ஆகுது மத்தவங்களோட ரிவ்யூவோட உங்களுக்கு? எனக்கு அதான் கேள்வி, நான் இப்ப இவ்வளவு நேரம் அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. எனக்கு அந்த கேள்விகள், படத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு வந்து அதான் நான் ஏன் உங்களோட ரிவ்யூ மத்தவங்க மேட்ச் ஆகணும்னு கேட்கிறேன். உங்க வியூ தனி வியூவா இருக்கு. அது ரைட் தான், பட் என்னன்னா எல்லாரும் பாசிட்டிவா பேசுவோம், நம்ம நெகட்டிவா பேசிட்டு அதுல ஒரு இது பண்ணிக்கிட்டு, அதனால அதை பண்ணாம நெகட்டிவ் ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டர். அது மாதிரி நான் அப்படி போயிருவேன், இல்ல ஸ்கிப் எனக்கு பண்ணிக்குவோம், அப்புறம் ஓகேவா பாத்துக்கலாம். இருந்துச்சுன்னா நான் அந்த படம் ஓகேன்னு தான் போட்டிருந்தேன். அப்ப நான் பரணி ரிவ்யூவோட ஒத்து போறேன் முழுக்க. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி பாருங்க ப்ரோ, அது நல்லா இருக்கும் கண்டிப்பா. எனக்கு என்னமோ இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமிக்கெல்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு. சுச்சுவேஷன் அவங்கள எப்படி எல்லாம் பண்ண வைக்குதுன்னு ஒரு மாதிரி சிரிப்பா இருந்துச்சு. குறிப்பா ஃபர்ஸ்ட் நைட் சீன், அது ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா சரியான ஃபீல். அந்த சீன்லாம் ஏங்க உண்மையிலேயே அது நல்லா ஒரு சைடு இல்லங்க, எமோஷனலாவும் இருந்துச்சுங்க. அது வெளில அவன் வந்துட்டு அது அவங்க அம்மா அது வருவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமா பாவம், இல்ல ரொம்ப இல்ல அது கஷ்டமான எமோஷனலா சுச்சுவேஷன். இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு இந்த பீரியட்ல ஏன் அப்படி போய் பொண்ணு கொடுக்கணும்? ஏன்னா பொண்ணு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும்ல. அவங்களும் அதாவது இப்போ சொந்த வீடு இருக்கு, பெருசா இருக்கு, அவங்க வந்து பாத்துப்பாங்க, பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு கஷ்டம் கடன் இல்லாம இருக்காங்க அப்படின்னா நம்ம கூட நம்ம ரைட்டு போயிட்டு போகலாம் அப்படிங்கலாம். இங்க எதுவுமே இல்லை. ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த உள்ள காலகட்டத்துல பொண்ணு கூட கிடைச்சிரும், ஆனா பெண்ணு கிடைக்காது. அதாவது எப்படின்னா நான் சொல்ல இந்த படத்தை சொல்ற டைலாக மாத்தி சொல்றேன். படத்தோட டைலாக் வரும், இந்த காலகட்டத்துல பஞ்சங்கிறது தங்கம் தான், தங்கம் கிடைக்கிறதா கஷ்டம், பொண்ணு 1000 கிடைக்கும்பாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன, தங்கத்தை கூட நீங்க வாங்கிடலாம், பொண்ணு கிடைக்கதான் கஷ்டம். இன்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது நம்ம பாக்குறோம். பெரும்பாலும் நீங்க இப்ப எப்படின்னு தெரியல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படின்னா கேரளா போய் பொண்ணு கூப்பிட்டு வருவாங்க. கோயம்புத்தூர் சைடு இருக்கவங்க, அந்த சைடு சரௌண்டிங் சைடுல இருக்கவங்க, பார்டர்ல இருக்கவங்க கேரளா போய் பொண்ணு கட்டிடுவாங்க. ஏன்னா பொண்ணு கிடைக்காத காலகட்டத்துல அப்படி இருந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு அப்பயே 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க. கேரளால தான் இது மாதிரி டிமாண்ட், பொண்ணுக்கு வந்து நீங்க பொண்ணு கிடைக்கணும், நீ அங்கதான் போகணும், ஏன்னா ஈஸியா பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அங்கேயே மாறிடுச்சு டோட்டலாவே. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நீங்க கேரளாவுக்கு வந்து நான் தமிழ்நாடுக்காரங்க பொண்ணு தரதுல ரொம்ப ரேரா தான் தராங்க. அப்படி பொண்ணு கிடையாது, நார்த் இந்தியன்ஸ்ல செட்டில் ஆகி வராங்கல்ல, அவங்களுக்கு தான் தராங்க பொண்ணு. அந்த அளவுக்கு கொஞ்சம் அவங்களே டோட்டலா மாறிட்டாங்க. எல்லாமே கணக்கா எல்லாமே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பொண்ணு கிடைக்க தான் கஷ்டமா இருக்கு. நீங்க உண்மையா நகை வாங்கிடலாம், நம்ம எத்தனை பேர்த்த பாத்துட்டு இருக்கோம். இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்களா, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் இல்ல அண்ணா பிரகாஷ், அவரு ஆக்சுவலா விஷயம் என்னன்னா அந்த ஒரு சின்ன இது இருக்கு. இப்போ இதனால இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறன்றது எனக்கு புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது இருக்குல்ல, தமிழ்ல இந்த படம் வந்துச்சு பாருங்க, ஒரு ஒரு நாள் குத்து. மியா ஜார்ஜுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு, டேய் என்னடா சொல்றீங்க, மியா ஜார்ஜுக்கு ஏன்டா மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. பட் என்னன்னா இதோட கோர் இருக்குல்ல, இந்த ஒரு உண்மை கதையை தழுவி எடுத்த சம்பவம். உண்மை கதை வந்து அங்க மாதிரி ஒருத்தரை கட்டி கொடுத்தாங்கிறதுக்கு அவன் இந்த மாதிரி போனான் அப்படிங்கிறது. அப்புறம் ஆனா நிஜமான கதையில அவன் திரும்ப வரல. அவனுக்கு என்ன அந்த ஆக்சுவல் பிபிஎஸ் கேரக்டர் இருக்குல்ல, அவன் இன்ன வரைக்கும் என்ன ஆனான்னு தெரியல. ஆனா அவனை ப்ராபபிளி என்னவா இருந்திருக்கலாம்னா, அந்த ஆர்டர் பண்ணது ஒரு சீன் வரும்ல, ப்ராபபிளி அங்க ஏதாவது நடந்து இருந்திருக்கலாம்.
ஸோ இந்த டைரக்டர் வந்து அதுல இருந்து தான் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த கேரக்டர் இருக்குல்ல, இப்போ அவங்க அவங்க அண்ணன் வந்து கட்சின்னு போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கட்சியிலுமே நல்ல பேர். கட்சியிலுமே என்ன சொல்றாங்க, வயலண்டான ஆட்களை இன்னும் நம்ம கட்சிக்குள்ள வச்சிருந்தா கட்சிக்கு நமக்கு இது அப்படின்னா அங்கேயே அவனை ஒரு தேவையில்லாத சம மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ அவனை வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்னு, அந்த அங்கிருந்து ஒரு பெரிய டொனேஷன் வரும், அவங்க இது வரும், வரதட்சணை வரும் அவங்க எதிர்பார்க்காங்க. அது வரதட்சணை இந்த பணம் மொய் மொய் பணம் மொய் மொய் அதுவும் வரல. ஸோ இது இவங்களோட பிரச்சனை. பட் என்னன்னா, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒருத்தன்ட்ட நம்ம கட்டி கொடுத்துடலாம், அது ஏரியா தான் அப்படி. ஆனா அவனை பத்தி ஒன்றும் பெருசா இதுவா இருக்காது, இதுவா இருக்காது, அந்த பிரச்சனையா இருக்காது. ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு, அவங்கள பொறுத்த மட்டும் என்ன, பொண்ணு நல்லா வச்சுக்கணும், பொண்ணு நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான, இப்போ இவ்வளவு நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கையான சுச்சுவேஷன் இல்லாம நம்ம சேஃபா கட்டி கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லதான் அவங்க இருப்பாங்க அந்த இதுல. ஸோ எனக்கு அது நம்ப முடியும் மாதிரி இருக்கா அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த ஒரு சின்ன இது எனக்கு வரதா செஞ்சிச்சு. ஏன் இப்ப நீங்க கட்டி கொடுக்கணும் அந்த பொண்ணு அங்க அப்படின்றது. ஆனா நீங்க அந்த நிஜத்தோட ஒப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல. இவனுக்கு என்னன்னு பொண்ணு கொடுக்குறாங்கன்னு முதல்ல அதுக்கு தோணும். சில நேரம் பொண்ணுங்களே அப்படி சூஸ் பண்ணும்போது கூட நமக்கு தோணும், என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது என்னன்னா, நிஜத்தில் நடந்துச்சுன்றதுனால அப்படியே அவங்க இதுல வச்சுட்டாங்க. அண்ட் எனக்கு இது வந்து எனக்கு இந்த படம் நார்மல் படத்துல இருந்து இந்த ஒரு செம அப்படின்னு மாறுற இடம் வந்து மொத்தமாவே இந்த பெசில் ஜோசஃபோட கேரக்டர் தான். அண்ட் அதை இவங்க ட்ரீட் பண்ண விதம், கிட்டத்தட்ட அவன் ஒரு சூப்பர்மேன் மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. யூஸ்வலா ஒரு சூப்பர்மேனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். இவனோட வகையில அந்த சூப்பர் பவர் என்னன்னா, இவனோட பெர்சவரன்ஸ் தான், இவனோட விடாமுயற்சி தான் அந்த சூப்பர் பவர். மற்றவங்க கிட்ட இருந்து இவனை எது வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படிங்கிறது வந்து, எந்த எல்லைக்குனாலும் போய் நான் நினைச்சேன் நான் எடுத்து தாண்டா வருவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் அவனோட சூப்பர் பவர். அதனாலதான் அதை சுத்தி இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலா வச்சிருப்பாங்க. அவன் உருவம் ரொம்ப நார்மலா இருக்கும், அவன் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கும், அவன் பேர் வந்து நினைச்சிருந்தா இதுக்கு மாசம் ஒரு பேர் வச்சிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா இந்த அஜேஷ், பிபி அஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதாவது அது ரொம்ப, நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அவன் வந்து பிபி அஜேஷ் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ என்னன்னா, எனக்கு இதோட இதுவே எங்க இருந்துச்சுன்னா, இந்த ரைட்டிங்ல இருந்த இந்த சின்ன 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 விஷயங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் தான் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தனை மிரட்டுறதுக்காக அவனோட அந்த மீன் இதை வந்து அவன் தூக்கி அந்த எரால் பண்ண அந்த இது தூக்கி அவன் வந்து அவனை மிரட்டுறான் அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்கிறது கூட கதைக்குள்ளேருந்தே பிடிக்கிறானுங்க அவனுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு மாசு ஏத்தணும்ன்றதுக்காக அந்த மாதிரியே அவங்க போல. எனக்கு மலையாளத்துல ஏன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன சின்ன விஷயங்களும் கூடனா, அவங்க இது நினைச்சிருந்தா இதை இன்னும் மாசாக்கி இருக்க முடியும். ஆனா அதுக்கு அவங்க கதையை விட்டு வெளியே போகணும், அந்த களத்தை விட்டு வெளியே போகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் கதை களத்துக்குள்ள இருந்தே ஒரு விஷயத்தை பிடிக்கிறது இருக்கு. எனக்கு அந்த ரைட்டிங் தான் எங்க வீட்டுல ரொம்ப பிடிச்சிருக்கு ஜென்ரலாவே மலையாளத்துல. அவன் அந்த மச்சான் இறந்து போறதுக்கு தூக்கு போறதுக்காக போவான்ல தலைவா, அந்த இடத்துல வந்து என்னன்னா இவன் ஒரு டைலாக் பேசுவான் தெரியுமா, அது வந்து என்னன்னா நான் எத்தனை முறை ரிப்பீட்ல பார்த்தேனே தெரியல. அதான் முரட்டுத்தனமா ட்விட்டர்ல வைரல் ஆயிட்டு இருக்கேன். அது மட்டும் அந்த கிளிப் மட்டும் தான். நான் இப்ப கூட எனக்குலாம் கான்டாக்ட் இருக்கிறதுக்கு நான் லட்சக்கணக்கில் வாங்கலாம்டா, பட் அது முக்கியம் இல்ல, நான் இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்க பேர் தான் முக்கியம் அப்படின்னு அவன் ஃபயரா சொல்லிடணும்பான். எனக்கு அந்த அவங்க வீட்டுக்கு போய் பேசுற அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுவும் செம்ம மாட்டுறது. அவங்க வீடு வந்து எதனால அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இவ போய் தெரிஞ்சுக்கிறது, லிஜோமோல் போய் எமோஷனலா இருந்தது. ஆமா, அது பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா எமோஷனல் இல்ல, நான் சொல்றது வெறும் எமோஷன் மட்டும் கிடையாது. அதுதான் என்ன சொல்றது, இப்ப இந்த படத்தோட எண்ட்ல ஒரு விஷயம் நடக்க போகுது இல்ல, அதுக்கான ஒரு லீடு மாதிரி, அதுக்கான ப்ராப்பர் லீடு. ஓ இதனாலதான் வந்து லாஸ்ட்ல இதை முடிவு பண்றா, அவளுக்கு ஒரு கில்ட் வருது இல்ல, ஏன் வரணும். அண்ட் இன்னொன்னு, இந்த படத்துல ரொம்ப ஈஸியா அவளை விக்டிம் ஆக்கியிருக்கலாம், அந்த பொண்ணை ஃபுல் விக்டிம் ஆக்கியிருக்கலாம். பாவம் அவங்க அம்மா அப்பா கட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவளை கிரே ஆக்குனது இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட பெரிய இதுவே. உன்னால முடிஞ்சா எடுத்துக்கடா அப்படிங்கிற ஒரு ஜோன்ல அவளை போக விட்டது இருக்குல்ல, அவளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும், எங்க அண்ணன் எப்படி இருக்கான், எங்க அம்மா வந்து இவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க, இந்த வரதட்சணை இது இப்படி இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து அவளை கிரே ஆக்குதுன்றதுதான் அதோட பியூட்டியே. அவ அந்த இவட்ட பேசுற வசனம் இருக்குல்ல,
பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கிட்ட தான் பேசுவீங்களா? பரணி ப்ரோ கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு. சொல்லுங்க. கேளுங்க ஆன் பண்ண கேளுங்க முடியல மைக்கே. சொல்லுங்க. என்ன ப்ரோ கூலி ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. முடிஞ்சிருச்சா ப்ரோ ஃபுல்லா கூலி? அவங்களே போட்டாங்கன்னா அப்புறம் நம்மள்ட்ட கேள்வி. அவங்களே அபிஷியல் அப்டேட் போட்டாங்கல்ல. அதான் கேக்குறேன். இப்பதான் நானே பார்த்தேன் ப்ரோ. அதான் ப்ரோ கேக்குறேன். ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்பனா? ஆகஸ்ட் அவங்க மாசம் வந்து இப்பதான் ப்ரோ போட்டாங்க. லோகேஷ் என்னையா சொல்றது? பிரகாஷ் மகாதேவ் சொன்னதான் நாங்க நம்புவோம் பண்ற மாதிரி பண்றாங்க. கூலி ஷூட்டிங் இல்ல முடிஞ்சுன்னா ரைட் ரிலீஸ் நானும் டேட்டை 2 3 போட்டாலும் நாளா பரவாயில்ல. பாக்குறேன். இல்ல ப்ரோ, நானும் 2 3 நாளா இதைத்தான் பாக்குறேன். அப்டேட் அபிஷியலாவே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி பிரகாஷ் ஆமான்னு சொன்னாதான் நம்புறாங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க எல்லாத்தையும் இப்படிதான் மாத்தி வச்சிருக்கீங்க, பாத்துக்கங்க. ப்ரோ இப்படியே வெயிஸ் வருஷா கூட ஆகுது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ எவ்வளவு வாட்டி சொல்லிடுவாரு அட்வான்ஸா அப்டேட், ஆனாலும் கேட்டுனே இருப்பாங்க. இந்த இது மாதிரி டீல் பண்றாங்க. அவர் அதாவது ஓனர் வந்து சொல்ல சொல்லியா பண்ற மாதிரி. கேக்குறோம். அவர் மேஜிக் பண்ணாங்க. அவரு மேஜிக் பண்ணனா ப்ரோ? இந்த பருத்திவரன்ல சொல்லுவாங்கல்ல, அதை நீ எதுக்கு சொல்ற, ஓனர் வந்து சொல்ல சொல்லியா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி டீமே சொன்னா கூட டீம் என்னையா சொல்றது, எங்க பிரகாஷ் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி வராங்க. சொல்லுங்க பிரகாஷ், என்னைக்கு ரிலீஸ் தேதி முடிவு பண்ணிருக்கீங்க? இல்ல நானே உண்மையாலுமே ரொம்ப காலமா ப்ரோ எதிர்பார்த்துட்டு ரிலீஸ் இருக்கிறது டேட் எப்போ ரிலீஸ் ப்ரோ? டேட் தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல நம்ம வந்து எல்லாரும் வந்து மே 1 சொன்னப்ப நம்ம ஆகஸ்ட் 15. இப்ப ஆகஸ்ட் எனக்கு கேட்கலையா நான் பேசுறது? கேக்குது. இல்ல கேக்குது பிரகாஷ். விஷால் வந்து கேக்குது ப்ரோ. விஷால் அழுகிற டேட் இல்ல இல்ல அனௌன்ஸ் பண்ணலன்னு இல்ல சொல்லுங்க. விஷால் வந்து அழுகிற இமேஜ் போடுறாரு. சுகன் வந்து தம்ஸ் அப் போடுறாரு. அவனை தூக்கி வெளியே அனுப்பிச்சிருச்சு போல. விஷால் வெளியே தெரியல போயிட்டானா? என்னன்னு. சரி ரைட்டு. மொத்தம் என்ன சொல்ல வந்தேன்னா வெளியே போயிட்டு வர சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல எல்லாரும் மே 1 சொல்றப்ப நம்ம ஆகஸ்ட் 15 அப்பல இருந்து இப்ப நம்ம ஆகஸ்ட் 15 சொல்லும் போது எல்லாம் தீபாவளிங்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்ப அபிஷியல் அப்டேட் சொல்றாங்கன்னு. எனக்கு இப்ப ஷூட்டிங் முடிஞ்சுன்னா ஆகஸ்ட் 15 இல்ல ப்ரோ, போட்டுடலாம். இவங்க சொன்னாதானே சின்ன சின்ன படம் எல்லாம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாதானே. ஆமாங்க. ஏன்னா இட்லி கடை ஆகஸ்ட் 15 ட்ரை பண்றாங்க. இப்ப இவங்க சொல்றத வச்சுதான் இட்லி கடையோட ரிஜிஸ்டர் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதனால அவங்க சீக்கிரம் இப்ப ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கல்ல, விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ப்ரோ அப்போ எல்லா ஜெயிலர் 2 படங்களுக்கும் ஒரு அடுத்த வருஷம் விதிவிலக்காக. தானே ரிலீஸ்? கண்டிப்பா ஜெயிலர் 2 அடுத்த வருஷம் தாங்க. இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஜெயிலர் 2 என்ன வரும். இப்ப இது வந்து ஆகஸ்ட்னா அது பொங்கலுக்கு, இல்லைன்னா வந்து அடுத்த தமிழ் ஏப்ரல் புத்தாண்டு. போயிடும். ஏப்ரல் 14 போயிடும். ஆமா, அடுத்த இந்த உங்களுக்கு வர பொங்கலுக்கு இல்ல மாட்டாங்க தமிழ் ப்ரோ. புத்தாண்டுக்கு போயிடும். செக் ஆமா, கேக்குதாண்ணே? அது பொங்கலுக்கு. ஆமா, கேக்குது. சொல்லுங்க. சாரி நான் நடுவுல கேட்கல. ஓகே ஓகே. ரொம்ப இருப்ப பாதுகாத்துக்க வேண்டியதா இருக்கேனே. ஐயோ, நீங்க ஏன் வெளியே போனீங்க? நான் வெளியே போல. ஒரு போன் வந்துச்சு, திடீர்னு சம்பவம் ஆகி போச்சுண்ணே. ஆக்சுவலா இப்ப இட்லி கடை ஏப்ரல் 10 கிடையாதுங்க. அது போஸ்ட்போன் ஆச்சுன்னா, இது போஸ்ட்போன் ஆயிருச்சு தான். போஸ்ட்போன் ஆச்சுன்னா இல்ல, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அது வந்து ஆகஸ்ட் ட்ரை பண்றாங்க. அது ஆகஸ்ட் 15 தான் அவங்க ட்ரை பண்றாங்க. இப்போ கூலியோட ரிலீஸ் டேட்டாக வெயிட் பண்ணி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கூலி எப்போ அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா ரெண்டுமே வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் தான். இதுவும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான், கூலியும் அதுவும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான். அதனால அவங்க வெயிட் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணி கூலி வந்து அப்படியே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணட்டோன்னு. ஏங்க போஸ்ட்பான் ஆகலாம். ஆனா 3 months நிறைய படம் அப்படிதான் ஆகுது. 3 months அதை அந்த வீரதுரசுரனே போஸ்ட்பான் ஆச்சு. 3 மாசம் கழிச்சு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. ஏன் அப்படி? சும்மா அதுக்கு காரணம் சன் பிக்சர்ஸுக்கு தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் அடுத்த படம் டேட்டு போட்டாங்கல்ல. அவங்க ஜூன் 20 டேட் போட்டாங்கல்ல அவங்க குபேரா. இல்லைன்னா அந்த ஜூன் தான் இவங்களும் வரதா இருந்துச்சு. ஏப்ரல்ல இருந்து ஜூன் போலாம் தான் இருந்தாங்க. பட் என்னன்னா ஜூன்ல இன்னொரு படம் வருது. அந்த படத்துக்கு ஃபுல் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த படத்தை போட முடியும். அதனாலதான் அந்த படமும் ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டேன். எனக்கு ஆக்சுவலா அந்த டேரக்டரோட படம் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஆனா இந்த வாட்டி இது ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க, தெரியல. பட் பாப்போம். பொலிட்டிக்கல் த்ரில்லரா? ஆனா ஆதி நான் பாப்போம். சொல்லணும்னு நினைச்சேன், உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல. எனக்கு இது பொன்மான் மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பேசில் அவரு பொன்மேன் இது வரைக்கும் அவர் நடிச்சதுல எனக்கு இந்த ரோல் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. மற்ற ரோலும் பிடிக்கும், அவர் நல்லா நடிப்பாரு. இதுல என்னமோ ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பண்ண மாதிரி ஒரு ஃபீல். செம்மையா பண்ணிட்டாருண்ணா. இல்ல என்னோட அனுபவம், என்னோட இதுலயும் கருத்துலயும் பொன்மேன் தான் பேசிலோட பெஸ்ட்.
அவ்வளோ ஒர்க்ஸ்லயே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இது வரைக்கும் பேசில் ஜோசப் நடிச்சு எனக்கு எந்த படமே சொல்லுங்கண்ணே. பிடிக்காம இருந்ததே இல்லை. அவர் நடிச்சு எந்த கேரக்டருமே பிடிக்காம இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு அவர் நடிப்புல வந்து எனக்கு ரொம்ப அவரை பார்த்தாலே வந்து பிடிக்கி போன மாதிரி ஒரு ஆளு எனக்கு. அதனாலதான் இப்ப அவர் வந்து SK25 வராருங்கிறப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏடா இது இந்த மனுஷன் எப்பறம் இங்க வராரு, தமிழுக்கு வந்து நம்ம வந்து பெருசா எதிர்பார்த்தோம், டக்குன்னு ஏற்கனவே அதுல 3 ஹீரோ இருக்காங்க, இப்ப 4வது ஹீரோ வந்திருக்காருங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் நடிச்சு இது வரைக்கும் எனக்கு எந்த படமே பிடிக்காம இருந்ததே கிடையாது. அது என்னன்னே தெரியல. ஆள் எனக்கு அவர் பார்த்தாலே பிடிக்கும். அது என்னன்னா சில முகங்களை பார்த்தாலே ஆனா ஒரு பிடிக்கும். விஷயம் பிரகாஷ், அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, ரோல்ல இம்பார்ட்டன்ஸ் அது இதுன்றதெல்லாம் தவிர அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நான் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு படத்துல வர்றேன்னா என்னால அதுலயே வந்து பயங்கரமா இது பண்ணிட முடியும்ன்ற ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இந்த இந்த அதாவது நான் உசுரை கொடுத்து உழைக்கிறேன்டாங்க அப்படின்றது இருக்குல்ல, அந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க இங்க கேமியோவை நடிச்சா உங்களுக்கு ஒரு காசு கிடைக்குதுல்ல, அதை மேட்சே பண்ண முடியாது. அது உண்மைதான். என்னையா கோடி கிடின்றீங்க, உண்மையாவா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல அது வேணா உண்மைதான். ஏன்னா அது வேணா அங்க லட்சக்கணக்கில் சம்பளம் திடீர்னு இப்ப பயங்கரமா கோடிக்கணக்கில் திடீர்னு கொடுத்தாங்கன்னா நீங்க வர்றது வந்து பெருசு. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த விஜய் சேதுபதி நீங்க ஹீரோயின்ஸ் விஷயத்துலயுமே எடுத்துக்கோங்க, எப்படி முடியும்? நீங்க ஹீரோயின்ஸ் வந்து ஏன் திருப்பியும் அங்க போகவே மாட்டாங்க? கேரளால இருந்து தான் வருவாங்க, பட் அங்க போக மாட்டாங்க திருப்பி. ஏன்னா நீ இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அதேதான் இப்ப நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, நம்ம டேரக்டர்ஸ் வந்து தெலுங்கு போனாங்கன்னா, டேரக்டர்ஸோ இல்ல ஹீரோஸோ இல்ல ஹீரோயின்ஸோ தெலுங்கு போனாங்கன்னா திருப்பி வரைய மாட்டாங்கல்ல. ஏன்னா முதல் விஷயம், இப்ப அங்க கிடைக்காதது இங்க கிடைக்குதுன்னா காசு, இங்க கிடைக்காதது தெலுங்குல கிடைக்குதுன்னா அது மரியாதை. அது வந்து அதனால இங்க போனவங்க ஒன்ஸ் போனா போனதுதான், திருப்பி நான் வரமாட்டேன். தெலுங்குல நம்ம ஆளுங்க கேமராமேன் தான் ஃபுல்லாவே எப்பவுமே நம்ம ஆளுங்க கேமராமேன் தான் ஃபுல்லா தமிழ். நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இல்ல ஒரே நிமிஷம் தான் மாதிரி சொல்லிடுறேன். நான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், சொன்னாரு என்னன்னா, இப்போ அடிப்படையா டெக்னீஷியன் கொடுக்குற காசை விட்டுருங்க தோழர், அங்க கொடுக்குற மரியாதைன்றது இருக்குல்ல. எங்களால அதாவது பெரிய ஹீரோஸை கூட வந்து பேசும்போது, சார் என்ன சார் இது ஓகேவா சார், இது இப்படி பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறதும், அவங்களோட கருத்துக்கு மதிப்பளிக்கிறதும், இந்த ஷார்ட்டை இப்படி இல்லாம இப்படி பண்ண நல்லா இருக்கும்னு சொன்னா, சினிமாட்டோகிராஃபர் சொன்னாருன்னா அதை மொத்தத்தையும் சரி இப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே சொல்றாங்க. அப்புறம் அவங்க கொடுக்குற இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எங்க அநியாயமா இருக்குங்க. ரொம்ப எனக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இங்க வந்து பண்ணவே பிடிக்க மாட்டேங்குன்ற லெவல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒருத்தர் அவர் சொன்னாரு. ஆனா ஆதினா சங்கீதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியோட தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான், ஏன்னா ரெஸ்பெக்ட் எனக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். இல்ல இன்னொன்னு சொல்றேன், இப்ப அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, ஹீரோயின்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னொன்னு இந்த பழைய ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ரோஹிணியவோ சங்கீதா, ரோஹிணி, சுஹாசினி, அது இதுன்னு இங்க இருக்கிற பழைய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் இங்க இது பண்றத விட அங்கதான் வந்து பயங்கரமா யூஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். இந்த கோர்ட்ல கூட ரோஹிணி தானே? ஆமா, கோர்ட்ல அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சரி போதா எல்லாத்துலயுமே இங்க இருந்து ஒரு படம் சங்கீதா வருவாங்க. சரிலேறு நிக்கவர்கள் அவங்க என்ன ரோல் இருந்துச்சுன்னு நீங்க வந்து சங்கீதா சொல்றீங்க. அதுல ராஸ்மிகா ட்ரெயின்ல வந்து மியா மியாம் பில்லி அந்த பாட்டு பாடுவாங்க, அவ்வளவுதான், மியா மியாம் பில்லி அப்படின்னு. நீங்க அதெல்லாம் வந்து ஃபேவரட்னு வந்து நிக்கிறீங்களா பாருங்க. ஃபேவரட் சொல்ல அதுல இருப்பாங்கன்னு தான் சொன்னாரு. அதான் சொல்றேனே, 1008 அம்சம் யானைக்கு இருக்கும்போது இவர் எங்க இருந்து வராருன்னு பாத்துறேன். இல்ல அந்த பாட்டு ஆனா பாருங்களேன், பிதாமகன் மாதிரி இங்க ஒரு பெரிய அவ்வளவு பெரிய ரோல் நடிச்சப்பவும் கூட இங்க அதுக்கு அடுத்து ஒரு பெரிய இது கிடைக்கல. அப்ப அவங்களுக்கு ஆப்வியஸா இருக்கும்ல கொஞ்சமாச்சு. டேய் அந்த அளவுக்கு ப்ராமினென்டான ஒரு ரோல் கிடைக்கலன்னு சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம், ப்ராமினென்டான ரோல் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்கேன். விஷால் ப்ரோ இல்ல கபடி பாத்திருக்கீங்களா? தம்பிக்கோட்டை பாத்திருக்கீங்களா? கபடி பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்ததில்ல. நான் பாத்திருக்கேன். பாண்டியராஜ படம் தானே? பாண்டியராஜன் படம். அந்த டைப்ல வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாங்க, அடிக்கடி நடிச்சாங்க. இந்த படம் இருக்குல்ல, டபுள்ஸ்லயும் நடிச்சிருப்பாங்க. ஆனா பிரபுதேவா கூட படம் ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல அவங்க அந்த டைம்ல. இந்த கபடின்ற படத்துல கோலம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்களே, வெள்ள மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம். ஆமா, அவங்களே வந்து ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு பேட்டியில வந்து சொல்லுவாங்க, டேய் நடிச்சு எவ்வளவு நல்ல படம் இருக்கு, ஏன்டா உங்களுக்கு அதுதான் ஞாபகம் இருக்காடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் அப்ப யோசிச்சு பார்த்தேன், ஆக்சுவலா நடிச்சு என்ன நல்ல படம் இருக்கு வேற அப்படின்னு. வேற ஒருத்தர் பேச வந்தீங்க. தமிழ் மார்க்கெட் தெலுங்கு மார்க்கெட் வந்து பெருசு, பட் ரெஸ்பெக்ட் வந்து இங்க எல்லாம் அங்க இருக்குங்கிறது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல.
இல்ல இல்ல ப்ரோ, அதுங்க மார்க்கெட் பொறுத்து இல்ல ப்ரோ. அது இப்போ மணி இல்ல, மணி இல்ல, இல்ல இல்ல, மணியே இல்ல. இது சுத்தமா மணிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. காசை தாண்டி, காசு போக அதிகமா ரெஸ்பெக்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, உங்க செட்ல என்னவா நடத்துறாங்க அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல. இப்போ ஒரு செட்ல நீங்க ஜென்ரலா கவனிச்சீங்கன்னா, ஹீரோவா ஹீரோயினா பயங்கரமா நடத்துவாங்க. அப்ப அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட ஆஹ், என்ன சொல்றது, உங்களோட அவைலபிலிட்டி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன மார்க்கெட், அதெல்லாம் பொறுத்து நடத்துவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன மார்க்கெட்ன்றதை பொறுத்து நடத்தாம, அடிப்படையே இவங்க வந்திருக்கிறவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு பயங்கரமா மரியாதை கொடுக்குறது இருக்குல்ல ஒரு செட்ல, அந்த மாதிரி மரியாதை எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கபடி கபடி வந்து அவங்களோட 3வது நாள் ரசிகாங்கிற பேர்ல இருந்து மாறினாங்கன்னு நினைக்கிறேன். அது 2 3வது படமா என்னமோ. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அது பாக்யராஜோட ஸ்கிரீன் பிளேவோ அது ப்ரொடக்ஷனோ சம்திங். ஸ்கிரீன் பிளே பாக்யராஜா? நான் பேசலாமாண்ணே? பேசுங்க ப்ரோ. பேசுங்க ப்ரோ, நான் பர்மிஷன்லாம் கேட்குறீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்து டெக்னீஷியன்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஹீரோவுடைய புகழை தாண்டி போகாத அளவுக்கு. அதே வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு ஹீரோ அங்கே போனாங்க அப்படின்னா அங்கே வளர விட மாட்டாங்க. அதுக்கு எல்லாருக்குமே இன்னும் தெரியும் பேசும், ஏன்னா நான் மார்க்கெட்டை தாண்டி இன்னொருத்தர் வளர்ந்துடக்கூடாது. இதே நம்ம வந்து ஹீரோயினாக இருக்கட்டும், டெக்னீஷியன் இருக்கட்டும், இவங்க யாரும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் பேஜோ ஃபேன்ஸோ பெருசாக கிரியேட் ஆக போகிறது இல்லை ஹீரோயின்ஸை தவிர்த்து. மற்றபடி நீங்கள் சொல்கிற இந்த கேமராமேனாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனராக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து பெரிய ஃபேன்ஸ் உருவாக மாட்டாங்க. அதான் ஒரே ரீசன். ஆனா நீங்க நான் சரி, சொல்ல இங்க நான் தமிழ்ல என்னோட வந்து ஹீரோயின் ஹீரோவோட பெருசா வளர விட்டுருவாங்களா, இல்ல ஒரு படத்துல ரோல் கொடுத்துருவாங்களா, அந்த மாதிரி இங்கே இல்லை, அதிகமா நான் எல்லா கொடுக்குறாங்களா? ஊர்லையுமே சொல்கிறேன், நாட் ஒன்லி தெலுங்கு இல்லை, எல்லா ஊர்லேயும் சொல்கிறது. அப்ப எல்லா ஊர்லயுமே காமனா ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ, மரியாதை மட்டும் ஒரு ஊர்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு எங்களுக்கு அப்படின்றதுக்கு, அப்போ அவங்க அதை சூஸ் பண்றது இல்ல இயற்கை அது தானே. கண்டிப்பா மாறும். அது நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். பாம்பேல கூட இவரு நட்டி கூட சொல்லியிருக்காரு, அங்க நடத்துறது வேற மாதிரி இருக்கும், மரியாதை கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, மரியாதை இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இவங்களோட இமேஜ் தாண்டி போகக்கூடாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. யாருன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போறது இல்லைங்கனால இவங்களுக்கான மரியாதைங்கிறது இருக்கும். அதே வந்து ஒரு ஹீரோவா வேற யாரும் போனாங்க அப்படின்னா அதுக்கான மரியாதையும் கிடைக்காது, அவங்களுக்கான இந்த பாலிடிக்ஸ் தானா நடக்கும். அதுதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இண்டஸ்ட்ரியில எப்படின்னு தெரியல. ஆனா அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு நம்ம ஊரு ஹீரோஸ் எப்பயுமே ரொம்ப வெல்கம் தான் பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி கொண்டாடிடுவாங்க தெலுங்குல. தெலுங்கை விட கேரளா சொல்லலாங்க. இல்ல, கேரளாவை விட தெலுங்கு தான். தெலுங்கு ரொம்ப சூப்பரா கொண்டாடுவாங்க ப்ரோ. ப்ரோ, பயங்கரமா சூர்யா தூக்கி வச்சிருவாங்க. கார்த்திகை தெலுங்குல தான் ப்ரோ ரொம்ப வர்ஷிப் பண்றாங்க. தலைவா இப்ப பிரதீப் ரீசன்ட் எக்ஸாம்பிள் தலைவா. ஆமா. அதே மாதிரி நம்ம ஹீரோஸ்க்கு அங்க ஒரு மினிமம் நான் மார்க்கெட் ரீசெண்டா ஒன்று இருக்கு பார்த்தேன், ப்ரோ. ஒரு டைரக்டரை ஆனா வந்து அங்க இருக்க தெலுங்கு எடுத்துக்கிட்டு ஹீரோஸ்க்கு இவரை அப்படி கொடுத்துருங்க கிடையாது. அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ, அங்க இருக்கிற தெலுங்கு ஹீரோஸ்க்கு இங்க அப்படி கிடையாதுன்னா, நீங்க ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், அவங்க நடிக்கிற படத்தை எல்லாம் பாருங்களேன். இப்போ ஒரு பாகுபலி நடிச்சாங்க அப்படின்னு நம்பி அடுத்து அவங்களோட ஒரு 2 3 படத்துக்கு போனா அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆதி ஒரு புருஷன்றாங்க. பாகுபலியோ இல்ல சாஹோ. நீங்க வந்து நீங்க இதை எடுத்துக்கோங்க. ஈவன் நான் பெரிய ஆட்கள் கூட சொல்ல, ரொம்ப சின்னதா விஜய் தேவர்கொண்டா மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கோங்க. எனக்கு நல்ல ஞாபகம் அர்ஜுன் இருக்கு, ரெட்டி கட்டவன். நோட்டான்னு சொல்லி ஒரு படத்துக்கு நான் போறப்போ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபுல். அதாவது எந்த அளவுக்குன்னா, நான் வந்து இந்த தியேட்டர்ல வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன், என் கால்லாம் வந்து மெருகுது. ஒரு பொண்ணு பின்னாடி வந்து அந்த மேல விஜய் தேவர்கொண்டா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சா, ஐயோ பயங்கரமா அப்படியே வந்து அப்படியே இதுவா ஒரு மாதிரி ஹிஸ்டீரிக் ஆகி கத்திட்டு இருக்காங்க. ஆதி நான் நான் 96 வந்து ராட்சசனோட வந்துச்சு நான் இதுக்கே அந்த படம். அதான் சொல்றேன். ஆனா அதுக்கு என்ன கிரௌட் வந்துச்சு. ஆனா நீங்க அதை கீப் பண்ணீங்களான்னு ஒண்ணு இருக்குல்ல. கீதா கோவிந்தத்தையும் பெல்லிச்சூப்புலுவையும் அர்ஜுன் ரெட்டியும் பார்த்துட்டு இவங்க தேட்டருக்கு போறாங்க. ஆனா போகும்போது நீங்க அவன் மண்டையில நோட்டாவை வச்சு அரைச்சு கொடுத்து அவன் வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் அடுத்த வாட்டி எப்படி நம்பிக்கை திருப்பி வருவான் அவங்க படத்துக்கு. அந்த மனுஷன் ஆனா தமிழ் டப்பிங் வேற விஜய் பண்ணிருக்காரு. தேவர்கொண்டாக்கு ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பி நடந்துச்சு. விஜய் தேவர்கொண்டாக்கு அடுத்த படத்துக்கு வந்தாங்க, அதுக்கு அடுத்த படத்துக்கு அதுதான் வந்தாங்க. லைகர். அப்புறம் தான் வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்புறம் தான் லைகர் வந்து நீங்க மண்டையில சொல்றீங்க. ஆணி அடிச்சு அமுச்சு விட்டாங்க ஆனா படம். வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வர்னு நடுவுல டியர் ஒண்ணு பண்ணாரு. காம்ரேடுக்கு வந்தாங்களே நான் சொல்றது. ஆமா வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வர்னு ஆமா, ஒண்ணு பண்ணாரு. அதுதான் கொடூர குத்து. டியர் காம்ரேடுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்தாங்க, குஷி. நோட்டாக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபேமஸ் லவர் கூட அவங்க மறுநாளுக்காக தான் போனாங்கன்னு சொன்னாங்க படத்துக்கு. ஆனா அதை தாண்டி சரி இவரையும் போய் பாப்போன்னு போனாங்க. ஆனா அதுக்கு அடுத்து திருப்பி ஒரு இப்ப இந்த கிரேஸை பயன்படுத்தி நீங்க ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர வச்சிட முடியும். ஆனா அதை தாண்டி இருக்கிறதுன்றது கண்டென்ட்டா கொலை பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
அது எப்பவுமே ஆடியன்ஸை கடுப்பு தான் ஆக்கும். அந்த இது அந்த அஹ், அவனை வந்து ஒரு மாதிரி ஏன்டா நம்ம இங்க வந்தோன்ற அளவுக்கு வெறுப்பேத்தி அனுப்பி விடுறது இருக்குல்ல, அதான் அதை லைகர். பண்ணக்கூடாதுன்ற. லைகர்லாம் ஒரு உச்சபட்சம். டீசென்டான படம் இவன் இருந்தா கூட அதை சவால் பண்ண ஃபிளாப் மாட்டாங்க. பண்ணது கூட அது ஒரு காரணம் நினைக்கிறேன். ஆனா இந்த படம் நல்லா போச்சுண்ணே. அது சமந்தானாலயான்னு தெரியல, பாட்டெல்லாம் ஹிட். குஷி இங்க நல்லா போச்சுனாங்களே தமிழ்நாட்டுல. இல்லையே, எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லையே. பிரகாஷ் அப்படியா பிரகாஷ்? இல்ல தமிழ்நாட்டுல நல்லா இல்ல போச்சுன்னு இல்ல அப்படிலாம் இல்ல. ஆஹா, வாய்ப்பே இல்லப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஏதோ மல்டிபிளெக்ஸ் எல்லாம் ஓடிச்சு நினைக்கிறேன். இல்ல குஷி தமிழ்நாட்டுல நல்ல கலெக்ஷன் நாங்க அப்போ. மல்டிபிளெக்ஸ்ல ஓடி எப்படி ப்ரோ ஒரு படம் ஹிட் ஆகும்? இல்ல அவ்வளவு ப்ரோ, பெருசா குஷி நல்லா போச்சுன்னு கார்த்திரோகமே சொன்னாரு. ஆமா கடைசியா தமிழ்நாட்டுல நல்ல 2 வாரத்துக்கு கலெக்ஷன் முன்னாடி அவர் தான் சொன்னாரு. ஓரளவுக்கு நல்லா தான் பிரகாஷ் போச்சுன்னு ப்ரோ சொன்னாரு. அதான் சொல்றேன், ரெஸ்யூம் பண்றாரு. ஓரளவுக்கு போயிருக்குமா இருக்கும். இவர் சொல்ற மாதிரி இந்த நமக்கு இந்த அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம் இதெல்லாம் ஓடிச்சுல்ல, அந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் பண்ண சம்பவமா அதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம் தெரியல. அந்த மிருனால் தாக்கூர் கூட ஒரு பண்ணாரு ஒரு சம்பவம். அதுக்கு முன்னாடி பண்ண ஃபேமிலியில அதான் சொன்னா சம்பவம் வேர்ல்ட் ஃபேமஸ்ல வேர்ல்ட் பாரு. ஃபேமஸ்ல அதுக்கு இல்ல முன்னாடி ப்ரோ, பண்ண ஃபேமிலி சம்பவம். வேர்ல்ட் ஃபேமிலி ஃபேமஸ்ல ஸ்டார் ராஷித் அண்ணா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அது ஃபேமிலி ஸ்டார்ல ஃபேமிலி தான். ஸ்டார் ஃபேமிலி ஓ ஸ்டார். ஆமா ஓகே ஆமா, ஓகே. சாரி அதை தான் மாத்தி சொல்லிட்டேன் நானு. சாரி ஆமா. தோசைக்கு சிஜி பண்ணிருப்பாங்களே அந்த படம் தான். ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்ப போய் பார்த்த ஒருத்தன் மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஒண்ணு நம்பி தேட்டருக்கு அது வந்தானடா நான் கீதா அப்படின்ற மாதிரி கோவிந்தம் இருந்திருக்கும். டைரக்டர் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா செஞ்சு விட்டாங்க. ஓ அப்படியே அவரா அது? பிரகாஷ்க்கு மறுபடியும் போன் வந்து பாட்டான்னு ஒண்ணு அவர் பண்ணாரு. இமோஜி அவர் வாய் போட்டுருக்காரு அடைச்சிட்டு ப்ரோ, போயிருச்சு போல. பேச மாட்டாரு. இல்ல அதான் சொன்னேன், அவருக்கு போன் இல்ல. அவருக்கு எப்பவுமே போன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வராது, அதுக்கப்புறம் தான் வரும் அண்ணா அவருக்கு. கேக்குதாண்ணே? ஓ இவ்வளவு பெரிய பிரேமம் படம் அதே இன்ஃபுளுசர் மாதிரி நீங்க தான் 2 ப்ரோ. போன் வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே தலைவா கேக்குதா? ஏன்னா வைஃபை கனெக்ட் பண்ணி ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க. கேக்குது விஷால் ப்ரோ. ஒவ்வொருத்தரா ஆதினா பேசுங்க, என்னன்னா பேசுங்க. அது இந்த அந்த பரசுராமா அவர் பேரு, அவர் வந்துட்டு மகேஷ் பாபு வச்சு சர்க்காரு வாரி பாட்டான்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாத்திருப்பீங்க கீர்த்திக்காக. அதுல பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். பார்த்தேன். ஆனா பாட்டு ஆமா மட்டும் நல்லா இருக்கும், கீர்த்தி அழகா ஆமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் பண்ணாரு ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ட்டு. ப்ரோ தோழர், பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஏத்துக்கிறேன். அடுத்த புரியல, என்னது? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்க பாட்டு மாட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஏங்க ஏத்துக்கிறீங்க. அவர் ரெண்டாவது வேண்டாம். அவர் முறைவா சாங்க சொல்றாரு, வேற எந்த சாங்கும் இல்ல. கம்முனு போறீங்க. அவர் மறைவாவா இல்ல, அந்த இந்த இந்த பாட்டுங்க பாட்டு, அந்த மம்மா கம்மா மகேஷான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருமே, கமான் ஃபர்ஸ்ட் சாங் கமான் அந்த வரும், அந்த சாங் காதலி மகேஷா வந்து பாட்டு இருக்குல்ல, காலாவதி. அந்த பாட்டு நல்லா இருக்கும். சித்திரா ஆமா, பாடி 2 இருப்பாரு பாட்டு. பாருங்க, அந்த பாட்டு மட்டும் நல்லா இல்ல இருக்கும். அதான் சொல்ல வரேன், அதானே இந்த ஆமா காலாவதி. ஆமா ஆமா. ஆமா, காலாவதி இல்ல, கலாவதி. காலாவதி விடுங்க தான். ஆனா விடுங்கண்ணே. ரெண்டு ஒண்ணுதான். ப்ரோ ஓஜி பசங்க ப்ரோமோ பத்தி பேசிட்டீங்களா? என்ன சாங் ப்ரோமோ? ஓஜி சம்பவம். அது ஒரு 3-4 பேர் பேசியிருந்தோம். பட் எனக்கு ஆக்சுவலா அது ரொம்ப அந்த மார்க் ஆண்டனில வந்து அந்த அதிருதா பாட்டுகள் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் நான் பிளேலிஸ்ட்ல எப்பவுமே கேட்கிற ஒரு பாட்டு அது. எனக்கு இது அந்த வைப்ல தான் இருந்துச்சு. ஒரு இது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் லைட்டா ஜிவி வாய்ஸை விட இன்னும் இந்த டிஆர் வாய்ஸ் மாதிரி ஒரு பயங்கர ஒரு 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 ஹை ஆக்டேனான வாய்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே தோணுச்சு. பட் ஆக்சுவலா நம்ம இதை பார்த்தா தான் சொல்ல முடியும், ஃபுல்லா பார்த்தா சொல்ல முடியும். லிரிக்ஸ்லாம் ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த முக்கியமா இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அந்த குட் பேட் அக்லின்னு டைட்டில் வரும்போது ஒரு மியூசிக் வரும்ல, அப்படின்னு அந்த ஒரு இந்த மியூசிக் வரும் தெரியுமா, அது வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த இதுலயே எனக்கு. ஸோ அது வந்து இந்த பாட்டு தான் போல, இதோட மூட பார்த்தா இதுதான் தோணுது. ஸோ அதுக்கு வந்து அந்த 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 மாதிரி அதுல வந்து பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு அந்த பிஜிஎம் வெயிட்டிங். அப்புறம் இன்னொன்னு, சமீபத்துல ரொம்ப நல்லா பாட்டு எழுதக்கூடிய ஒரு ஒரு ஆள் வந்து, பெரிய ஹீரோஸ்க்கு நல்ல பாட்டு எழுதக்கூடிய ஆள் வந்து விஷ்ணு எடவன். பிக்கிறாப்ல அந்த குறிப்பா நீங்க போர்க்கண்ட சிங்கம்லாம் ஒண்ணு எழுதுறது இருக்குல்ல, போர்க்கண்ட சிங்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆமா, ஆக்சுவலா அதோட 2 வருஷனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரொம்ப சிம்பிளா மாஸ் வரிகள் எழுதுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய கலை. அதாவது நீங்க அந்த அந்த காயின் வேர்ட் காயின் பண்றது இருக்குல்ல, நீங்க பிடிக்கிறது இருக்குல்ல, அத கமல் மாதிரி ஒருத்தருக்கு போர்க்கண்ட சிங்கம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, ஒரு காலத்துல சண்டை போட்டுட்டு சிங்கம்னா அது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பயங்கரமா சூட் ஆகும் வேறல்ல. அந்த மாதிரி கரெக்டா ஆள் புடிச்சு எழுதுறதுன்றது ஒரு பெரிய ஒரு திறமை. அதை தாண்டி மாசாகும், எல்லாருக்கும் புரியற அளவுக்கு. ஆமா, ஆக்சுவலா எனக்கு அதுல வேற பிரச்சனை இருக்கு. பட் லிரிக்ஸா அது ரொம்ப பவர்ஃபுல்லான லிரிக்ஸ். ஆனா இப்போ இதுவும் சூப்பரா இருக்கும். நீங்க அதோட இந்த வருஷனும் செம்மையா இருக்கும், அந்த பேத்தோஸ் வருஷன்.
அந்த மார்பில் உன்னை சாய்த்து உறங்க வைப்பதா, இறந்த மகனுக்காக கொல்லி வைப்பதா அப்படின்னு வரும். ஆமா அந்த ஆமா அது அந்த அந்த இது வந்து ரொம்ப சிம்பிளான வரி. ஆனா அவரோட கோர் எமோஷன் ஈஸியா பிடிச்சிருப்பாப்புல. எனக்கு அவர்கிட்ட வந்து அந்த இது சூப்பரா இருக்கு அந்த இது. அப்புறம் இன்னொரு பாட்டு அவர் தான் எழுதுனது நினைக்கிறேன் நானு. வில்லன் யாருடா டாடாவோட லியோல எண்டு வில்லன் சாங். யாருடா கேட்டிருக்கீங்களா பேடாஸ் அவரா ப்ரோ? லியோல வில்லன் ஆமா யாருடா இல்ல அது அதுவும் ஒண்ணு. லியோ அப்புறம் ஹீரோ அந்த தான் இது பேடாஸ். பேடாஸும் அவர் தான். டாடா அப்புறம் அந்த எண்டு இது சாங் இருக்குல்ல அவர் தான். டாடால வந்து எண்டு சாங் அது அவர் தான். அதுவும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இப்ப படம் பண்ணிட்டு இருக்காப்புல இவரை வச்சு அது கூட ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான கவின். கதைன்னாங்களேண்ணா. ஆமா ஆமா கவின் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலி அடுத்த 3 படமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ப்ரோ பாட்டு செம்ம மாசா இருந்துச்சு. நாளைக்கு ஒரு சம்பவம் தான், அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் மெயினா வந்தேன். அவருக்கு இப்ப லேட்டா தான் கேட்டேன். பாட்டு வந்து செம்ம கோபிநாத் புத்தம்ஸ் தான். ஆமா பயங்கரமா இருந்துச்சு. டைம் பாஸ் பேஸ்ல ஒரு டைம்ல எப்படி இருந்தாலும் நீங்க ஏன் ப்ரோ இப்போ இப்போ அப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் என்னைய பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். அது அடிக்கடி வர்றதுல ஸ்பேஸ் இருக்கா? ஆமா 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 நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆனா பாருங்க நீங்க வந்த நேரமா பார்த்து இப்ப பிரகாஷ்க்கு பேச்சு போயிருச்சு. ஆதி ப்ரோ புதுசா ஏதாவது படம் பாத்தீங்களா? நிறைய பார்த்தேன் இந்த வாரம் தான். ஆக்சுவலி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டருக்கு ஆகுனா போய்கிட்டு இருந்தேன். ஆஹ் மிக்கி ஆதி 17 அதை ஒரு படம் சொல்லுங்க, பார்த்தேன். எப்படி இருந்துச்சு அந்த நம்ம படம்? Mickey 17. அதுதான் மிக்கி 17 வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படின்னா ஒரு இப்ப 75 மார்க் ஒரு பரீட்சையில ஒரு பையன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது வந்து நல்ல மார்க் தான் ஆக்சுவலா. ஆனா உன் லெவலுக்கு நீ 75 எடுக்கலாமான்னு சொல்லி டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அந்த சோன்ல தான் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா இது நல்ல படம். எனக்கு நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க நான் கெஸ் பண்ணேன். கரெக்டா அதே மாதிரி சொன்னீங்க. ஏன்னா இப்போ இதே விஷயத்த இப்ப அந்த விஷயத்த இந்த படத்துல ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஆனா பாரசைட்டு ஸ்னோபியர்சர் மாதிரி படம் எடுத்த ஒருத்தருக்கு இவ்வளவோட நிக்கிறது கிடையாது. இன்னும் பயங்கரமா பண்ணிருக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல. தேர்ட் ஆக்ட் எஸ்பெஷலி தேர்ட் ஆக்ட்னா இந்த கடைசி ஒரு 20-30 நிமிஷம் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப மிட்டா இருந்துச்சு. ஆனா கதை கருவா திரைக்கதையா இவ்வளவு சீரியஸான ஒரு அரசியலை, இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்த ஒரு டார்க் காமெடி ஜோன்ல ட்ரை பண்ணதுன்றது இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த காமெடி இன்னும் சிரிப்பு வந்திருக்கலான்ற ஒரு விஷயமோ, இல்ல இன்னும் டெப்த் இருந்திருக்கலான்றதோ, இல்ல லாஜிக் சம்பந்தமான சில விஷயங்களோ, இல்ல இது தேர்ட் ஆக்ட் வந்து பயங்கர இந்த எண்ட் கிளைமேக்ஸ் தான் ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆனா விஷுவல் எஃபெக்ட்ஸா இதுவா அது எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கு. கதையா டைலாக்ஸ் நிறைய இடத்துல சூப்பரா இருக்கு. அதோட அடிப்படை கதை இருக்குல்ல, இது எப்படியா ஒருத்தன் யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா ஒரு எண்டு வந்து கொஞ்சம் தொய்வா இருந்ததுனால, அப்புறம் என்ன சொல்றது, அந்த எண்டு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், ஃபோர்ஸ் ஃபிட்டடா இருக்கும். இப்ப இந்த இடத்துக்கு போய் இந்த ஆள் நிக்கணும் அப்படிங்கறதான் கிளைமேக்ஸ். ஹீரோ வில்லனை அங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, வில்லனை வம்படியா நாங்க ஒரு கிளைமேக்ஸ் எழுதிட்டேன், அங்க எப்படியாவது வரணும், வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போற மாதிரி இருக்கும். அந்த ஜோன் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இவர் லெவலுக்கு கொஞ்சம் கம்மின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, டீசென்டான நல்ல படம் மிக்கி 17. அப்புறம் கோர்ட் பார்த்தேன். கோர்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நிறைய கோர்ட் வந்து எனக்கு அதான் எனக்கு என்ன அந்த கோர்ட் ரூம் டிராமா மட்டும் இருக்குல்ல, ரொம்ப பேசிக்கா அந்த கேரக்டர்ஸ் மேல. இப்ப இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் படம் பார்க்கும்போதே தியேட்டர்ல இருக்கிற எல்லாரும் பயங்கரமா கைத்தறிட்டு இருந்தாங்க அந்த சீன் வர்றப்போ. ஆனா இதுல 2 வகை இருக்கு. நான் இது என்னோட இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். எப்படின்னா என்னன்னா, இப்போ கோர்ட் ரூம் டிராமா எப்பவுமே எப்படி இருக்கும்னா, ஆடியன்ஸ் வந்து டேய் நானும் தானடா இந்த படத்தை பார்த்தேன், சே நான் இதை எதிர்பார்க்கலையே, இந்த பாயிண்ட கரெக்டா புஷ்டான் பாரு சமடா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். இன்னொன்னு, ஆடியன்ஸ் முதல் வாட்டி நீ இந்த சீன் ஃபர்ஸ்ட் சீனை காட்டும் போது அடுத்து இந்த சீன் தான் வரப்போகுதுன்னு நீ கெஸ் பண்ணிடுற. அதாவது ஓகே இது அடுத்து இதுதானே அப்படின்ற மாதிரி நீ கெஸ் பண்ணினா அதை இழுத்து 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 அதுதான் கிளைமேக்ஸ். அப்ப ஆடியன்ஸ்க்கு என்ன இவ்வளவு அதாவது இவ்வளவு சிம்பிளான விஷயத்த ஏன்டா இவ்வளவு நேரம் இன்னும் கேட்காம இருக்காம அப்படின்னு தோணும். அத கடைசியில, அதாவது இப்ப எப்படின்னா, பஸ்ல வந்து நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒருத்தர் உங்களை 4 மணி நேரத்திலேயே கூட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 8 மணி நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு, என்னடா அதுக்குள்ள ஊர் வந்துருச்சுன்னு இருக்கும். ஆனா இன்னொன்னு என்னவா இருக்கும்னா, நீங்க மக்கள் எல்லாரும் போய் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு பஸ் டிரைவரை கொண்டு பொறுமையா வர்றது இருக்குல்ல,
அப்ப என்ன ஆகும்னா, எப்பாடா ஒரு வழியா வந்துருச்சே பஸ், 2 மணி நேரம் லேட் ஆகினாலும் வந்துட்டான் அப்படின்னு அந்த ஸ்டாப்ல நிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இது அந்த சந்தோஷத்துல எல்லாரும் கைதட்டுறாங்க எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப சாதாரண மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீன் அது. சீன் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்றேன். இப்ப அந்த படத்தோட ஆனா ரொம்ப ஹெவியா ஜெய்பீம் பார்த்து இன்ஸ்பயரா இருக்காங்கன்றது தெரியுது. ஆனா அந்த அதுல போட்ட உழைப்போ, ஒரு கோர்ட் ரூம்னா ஒரு சுவாரஸ்யமான கொடுக்கல் வாங்கல் இருக்கணும்ல, ஆஹ் அந்த ஜோனும் இதுல இல்ல. அது ரொம்ப 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 சுமார் படம். அந்த எண்டு மெசேஜும் எனக்கு அவ்வளவா இதுவா இல்லை, அது ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு அந்த கோட் படம் வந்து சுத்தமா இதுவாகல. ஆனா ஒரு விஷயம் அதுல பெரிய பிளஸ் என்னன்னா, அந்த குட்டி பசங்களோட கேரக்டர், அந்த ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிருக்காங்க. அது பயங்கரமா இருக்கு. அதாவது இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்க, உண்மைக்கே பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்களை போய் கூட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அது அநியாயத்துக்கு அவங்க 2 பேருமே அழகா இருந்தாங்க, அழகா பண்ணியிருக்காங்க அந்த 2 குட்டி பசங்களும். ஸோ அது வந்து இத அவங்க மேல ஒரு பாவம் வரத்துக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா அதை தாண்டி அபத்தத்துறை உச்சமா இருந்துச்சு எல்லா சீனுமே. இது இந்த ஜட்ஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பாவமா இருந்துச்சு. அந்த யோ, பொலிட்டிக்கலா இதே ரொம்ப ஒரு 2ஆம் அபத்தமா கிளாஸ் பிள்ளைக்கு இருந்துச்சா, தெரியுற இல்ல விஷயம் கூட உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சீன்ஸாவே உங்களுக்கு பிடிக்கல, இல்ல பொலிட்டிக்கலா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல பொலிட்டிக்கலாலாம் இல்ல, சீன்ஸாவே பிடிக்கல, அது மொக்கையா இருந்துச்சு. நான் தான் சொல்றேன்ல, நீ ஒரு சீனை பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு விஷயத்த கேட்டுருவ. ஒரு 2ஆம் கிளாஸ் பிள்ளை கூட கேட்டோம், யோ இது எப்படியா அப்படின்னு. ஆனா அதை கடைசி வரைக்கும் ஜட்ஜ் கேட்கவே மாட்டாப்புல என்னையும். ஆனா எப்ப கேட்பாருன்னா, படம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கேட்பாப்புல, யோ பார்த்த உடனே முதல்லயே உனக்கு இதுல இது தோணலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லாயருக்கும் தோணாது. அப்புறம் வாண்டடாவே இந்த படத்தோட ஹீரோவையும் ஹீரோயினையும் கடைசி வரைக்கும் இவங்க ஒத்த வார்த்தை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசினா படம் முடிஞ்சிடும், அது உங்களுக்கு முதல் சீன்லயே தெரியும். அந்த பொண்ணுட்டையும் அந்த பையன்ட்டையும் கேட்டா சொல்ல போறாங்க இல்லைன்னு அப்படின்னு. ஆனா இத வந்து இழு 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 இழுன்னு கடைசி சீன் வரைக்கும் இழுத்து, நீங்க எல்லாம் படம் பார்த்து சொல்லுங்க எனக்கு எப்படி இருந்துச்சு. ஓகே ஓகே. நான் ஆக்சுவலாக அந்த படத்தோட ட்ரெய்லர் கூட பார்க்கல, ஏன்னா எனக்கு பிளாட் தெரியாது சுத்தமாக, ஐடியா இல்லாமல் பார்க்கணும்னு ஒரு ஆசை. மேபி இந்த வீக்கெண்ட் ஊருக்கு போனேன்னா, கேரளா போனால் பார்ப்பேன். அவங்களே ஐடியா இல்லாம தான் எடுத்திருக்காங்க, நீயும் இப்போ ஐடியா எல்லாமே பாரு. நான் என்னன்னா அப்படி சொல்கிறேன். நீ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு, நான் சொல்றேன். நம்ம அதுக்கு இதுக்கப்புறம் திருப்பியும் கூட டீட்டெயிலா பேசுவோம், யாராவது படத்தை பார்த்துக்கிட்டோம். ஓகே ஓகே. அப்புறம் அது பார்த்தேன், அப்புறம் இதுவும் பார்த்தேன் நான். என்ன இந்த இன்னொரு படம் பார்த்தேன், என்ன படம் பார்த்தேன், சரி ஞாபகம் தான் சொல்றேன். சரி, லூசிஃபர் ரீ-ரிலீஸ் ஆகுது, போய் பாருங்க. ஏன் அந்த படத்தை நான் முதலே பார்த்தேனே. பரவாயில்ல, ரீ-ரிலீஸ் எப்போ போய் பாருங்க. என்னடா அக்கிரமமா இருக்கு, நீ மம்முட்டி ஃபேன் தானே? நான் மம்முட்டி ஃபேன் கிடையாதுண்ணா, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும்ண்ணா. ஓ, இந்த படத்துக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கறதும் வேலையா பார்த்துட்டு இருக்கியா? இல்ல 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 இல்ல, நான் இதுல இல்ல. நான் பாருங்க ப்ரோ, சொன்னேன் ஹிடன் லேயர்ஸ் ஏதாவது வச்சிருக்க போறாங்க. இல்ல, அது லூசிஃபர் 2 பாப்பீங்கல்ல, சோ அதுக்காக இது சும்மா ரீவாட்ச் பண்ணுங்க, ஒரு பெரிய. ஆனா அவர் போட்டிருக்காரு, இவர் பேசியிருக்காரு அந்த இதுல, என்ன? பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூல வந்து பிருத்விராஜ், நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாக்காட்டி கூட உங்களுக்கு இது ஆமா, புரியும். இது ஒரு ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம் தான், பட் ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம் தான் அப்படின்னு. ஆமா ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம் தான், பட் ஆனா வந்து 1-2 விஷயங்கள் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஸ்டோரி பார்ட் 1 எங்க முடிஞ்சதோ அதுல இருந்து தான் போகும், ஸ்டார்ட் ஆகும் படம். ப்ரோ ஆபிரகாம் குரேஷன் முடிச்சாங்க, அவர் எப்படி உருவானாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் 2மே வந்து ஆமா இருக்கலாம், பார்ட் 2மே வந்து கிளிஃப் ஹேங்கர் எண்டிங் இருக்கும்னு சொன்னாங்க. மோஸ்ட் லைக்லி பாகுபலி மேபி இது மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பில்லா 2 மாதிரி, அவன் எப்படி பில்லா வானான்றதான் கதைன்ற மாதிரி, அதுதான் இதோட ப்ரீக்குவலா தான் இருக்கும் இதுன்னு நினைக்கிறேன் நான், தெரியல. இல்ல புரியல எனக்கு, இல்ல எனக்கு பரணி, எனக்கு புரியல. லூசிஃபர் 2 வந்து ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம்ங்கறாரா? ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம். ஆமா பிராஸ், ஆக்சுவலா என்னன்னா, இப்போ அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றது மட்டும்தான் இதாக இருக்கும். அந்த ப்ரோ இவர் ஆபிரகாம் குரேஷன் எப்படி உருவானாரு, அதே மாதிரி பிருத்திவிராஜ் இவர்கிட்ட கூட வந்து எப்படி ஜாயின்ட் ஆனாரு அப்படிங்கறதா ஸ்டோரி ப்ரோ. ட்ரைலரை பார்த்தா அடப்பாவிகளா, அடப்பாவிகளா, டோட்டலாவே பில்ல. இந்த படம் புரியும். இல்லங்க எனக்கு என்ன, இல்லங்க இல்ல எனக்கு அதெல்லாம் கேட்கல. நான் என்னன்னா கிட்டத்தட்ட லூசிஃபருக்கு ப்ரீக்வல் மாதிரி மட்டும் தான் எடுத்து வச்சிருக்காங்களா? அது எப்படின்னு இல்ல, வாய்ப்பு இருந்தா ப்ரீக்வல்ல இருந்து சீக்வலுக்கு போகலாம், அதாவது இதோட எண்டு. ஆனா 100% எனக்கு தோன்றது என்னன்னா ப்ரீக்வலா தான் இருக்கும்னு தோணுது. ப்ரீக்வல்ல இருந்து ஆரம்பிச்சு மேபி சீக்வலுக்கு வந்து அடுத்து கொஞ்சம் அந்த ஒரு லீடு கொஞ்சம் கொடுக்கலாம், பட் தெரியல. ஆனா என்னன்னா பெரும்பாலும் பில்லா 2 மாதிரி டோட்டலா ப்ரீக்வல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டோட்டலா எனக்கு வந்து அப்செட் ஆயிடுவேன் நான். எனக்கு வந்து படம் செட் ஆகாது. அதுதான் ப்ரோ எனக்குமே இருந்ததே. எனக்கு உண்மையிலே சொல்லவா, எனக்கு வந்து பில்லா 1 விட பில்லா 2 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லங்க, பில்லா 2 வந்து மோஸ்ட் ரிப்பீட், இந்த ரிப்பீட் வாட்ச் வேல்யூ வந்து பயங்கரமா இருக்க படம், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப இந்த லூசிஃபர் வந்து நம்ம தியேட்டருக்கு போறோம்னு வச்சுங்களேன்,
லூசிஃபர் 2 வந்து புதுசா இல்லாம இவர் எப்படி வந்து இந்த ஆபிரகாம் குரேஷி வந்து எப்படி வந்து இங்க வந்து அவர் பேர் என்ன இன்னொரு பேரா இருப்பாரு ஸ்டீஃபன்ங்கிற பேர்ல மட்டும் இப்படி இருந்தாரு அப்படின்னு மட்டும் முடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்ட். இது நமக்கு அதாவது ஒரு மனுஷன் எப்படி பெரிய மனுஷன் ஆகிறாங்கிறது அது அப்படி முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது அங்க ஆரம்பிச்சு இந்த முன்னாடி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அதை முடிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணாதானே இவர் சொல்ற அந்த கிளிஃப் ஹேங்கர் ஒர்க் ஆகும். லூசிஃபர் 3 இருக்குன்றாங்கல்ல. இல்ல அது சொல்லிட்டாங்க, அவங்க 3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 3 பார்ட் வந்து படம்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன எனக்கு என்ன இதுல வந்து பெரும்பாலான காட்சிகள் வந்து பிரசன்ட்ல இருக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். டோட்டலா எல்லாமே வந்து அவங்க பழத்துக்கே போயிட போறாங்க. இல்ல டோட்டலா அப்படி எனக்கு இல்லாம இருந்தா தெரிஞ்ச நல்லா இருக்கும். இது வந்து மீன்ஸ் மோஸ்ட் லைக்லி இவங்க சொல்ற மாதிரி பிக்கோரா இருக்கலாம். ஆனா வந்து கிளிஃப் ஹேங்கர் எண்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து பிரசன்ட் இந்த பார்ட் 1 எப்படி எண்ட் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு இது கியூரியஸ். நாளைக்கு ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிரும் ப்ரோ. மோஸ்ட்லி ஐயோ வெயிட்டிங். ட்ரெய்லர் பாக்குறதுக்கு முன்னாடி நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத பேசுறது தான் இந்த ஸ்பேஸே. ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிருந்தீங்க. அதை விட இன்னொன்னு சொல்லுங்க, படம் பார்த்து தெரிஞ்சிரும் சொல்லுங்க. அது இன்னும் கரெக்ட். ஆதி ப்ரோ நீங்க ஹார்மோனி ஷோ படம் பாப்பீங்களா? ஷோ பார்த்தா போட்டா தெரியும். நீங்க புரியல கேரளால என்னது? வந்து ஹார்மோனி ஷோ பாப்பீங்களான்னு. நான் ஏன்னா நதராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம். நடுராத்திரி நான் 12 நம்ம மணிக்கெல்லாம் ஊருக்காரங்க இல்ல, படத்தையே போய் பார்க்க கேரளா வந்து மாட்டேன். 6 மணிக்கு பாருங்க. வாங்க நம்ம சேர்ந்து பார்ப்போம். நான் நம்ம ஊருக்காரங்க படத்தையே போய் அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் பார்க்கறேன். இல்ல வயசாயிருச்சு வேணாம்ப்பா, வயசாயிடுச்சா இப்படி தெரிஞ்சுக்கும். சொல்றீங்க? ஆனா ஆக்சுவலா என்ன தெரியுமா, எனக்கு பிரகாஷ் சொன்னப்பே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது? என்ன இவர் வாட்டுக்கு கிளம்பி வேற ஊருக்கு போய் பாக்குறேன்னுலாம் சொல்றாரு, பரவாயில்லையே அப்படின்னு. அவரு இது அஜித் பிலிம்க்கு தானே சொன்னாரு. நானுமே அதையும் கன்ஃபார்மா ஆமா ஆமா. சொல்லலைங்க. திருச்சியில போடலைன்னா ஒருத்தர் டிக்கெட் எடுத்து 50 டிக்கெட் எடுத்து எல்லாத்தையும் நம்ம சினிடாக்ஸ் பேச உள்ள எல்லாத்தையும் கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தாரு. அது போக சுகுமார் ப்ரோ வந்து அந்த ஒரு டிக்கெட் எடுத்து தரேன்னாரு. நமக்கு என்னன்னா திருச்சியில போடாத பட்சத்துல இது மாதிரி ஸ்பெஷல் ஷோ போடுற பட்சத்துல வெளியே நம்ம அந்த வேலையோட சேர்த்து 2 வேலையா முடிச்சுக்கலாங்கிற ஐடியால தான் சொன்னாரு. இப்பவுமே இந்த இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா பிரகாஷ்? இது அதான் திருச்சியில வந்து சொல்லியிருக்காங்க தேட்டருக்காரன்ட்ட, என்ன கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வந்தாதான் வாய்ப்பான். கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வந்துட்டா மட்டும்தான் அந்த 9ஆம் தேதி ஷோ போடுவாங்களாம். எல்லா தேட்டருக்காரன் 9ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு ஷோ போறதுக்கு பேசியிருக்காங்க. தேட்டருக்காரங்க எல்லாத்துலயும் எல்லாம் ஓகே பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. இப்ப கடைசி கவர்மெண்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் லாஸ்ட் வீக்ல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்ப கேட்டாலும் கிடைக்காதான். ஏப்ரல் 10 ரிலீஸ்னா ஏப்ரல் 7 6ல தான் நீங்க அப்ளிகேஷன் போடணுமா. அப்பதான் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லையான்னு அப்பதான் யோசிப்பாங்களாம். அந்தந்த காலத்து எப்படி சொல்றது, அந்தந்த நேரத்து முடிவுகளாம். ஆமா ஆக்சுவலா இதுக்கு எனக்கு தெரிஞ்ச எப்படி இவர் இருக்காரு, ராகுல் தான் பண்றாரு. ஸோ அது ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய பஞ்சாயத்தாலாம் இருக்காது, கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி இது என்ன யோசிப்பாங்கன்னா, அடுத்தடுத்து எல்லா படத்துக்கும் இப்படி வந்து நிப்பாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. அது ஒண்ணு மட்டும் தான் யோசிப்பாங்க. மற்றபடிக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தா கிடைச்சிரும் இல்ல தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா எல்லா படத்துக்கும் நான் பிரீமியர் ஷோ அப்படி போட முடியாதுல்ல, மீன்ஸ் போட மாட்டாங்கல்ல. இல்லப்பா, எல்லா படத்துக்கும்னா பெரிய ஹீரோக்களோட படம் இப்ப 4 வருது அடுத்தடுத்து. உனக்கு கூலி இருக்கு, ஜனநாயகன் இருக்கு, தக் லைஃப் இருக்கு, அந்த மாதிரி இப்ப குட் பேட் அக்லி இருக்கு. இந்த 4 படத்துக்குமே ஒண்ணுக்கு கொடுத்தா நீ 4க்குமே தான் கொடுக்கணும். அதுக்கு வேணா யோசிப்பாங்க. இல்ல இப்ப பெய்ட் பிரீமியர் வந்து அது ஒரு நார்மல் திங் தானே, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாவா கன்சிடர் பண்ண போறாங்க. ஏன்னா பப்ளிக்கு தானே. இல்ல என்ன கூட்டம் அவங்க வருதுன்னு பெய்டு ஒண்ணு இருக்குல்ல. பிரீமியரா போடல ப்ரோ, என்ன அந்த அவங்க ஒரு ஷோவாவே போடுறாங்க. டிஎன் முழுக்க ஷோவாவே தான் போடுறாங்க, பெய்டு பிரீமியர் கிடையாது. இல்ல இல்ல என்ன தெரியுமா, ஒரே ஒரு சின்ன விஷயம். அதுதாங்க இது பெய்டு வந்து பிரீமியர். கட்டுப்படுத்த முடியாத கூட்டமா இருக்கும் ஜென்ரலா இந்த ரிலீஸ் விஷயம் அது இதெல்லாம். இன்னொன்னு தமிழ்நாட்டுல உங்களுக்கு அந்த நேரத்துல ஏன் சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல போலீஸ் ஃபோர்ஸ் வேற எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு அவங்க பார்க்கணும். இப்ப நீ அந்த நேரத்துல சொன்னீங்கன்னா ஓகே, இப்போதைக்கு பெருசா போலீஸ் ஃபோர்ஸ் எங்கேயும் தேவைப்படல அப்படின்னா அங்க வச்சிருவாங்க. இல்ல இதே இது வேற அந்த நேரத்துல வேற ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப இதை ரெகுலேட் பண்ண முடியாது. கேஷுவாலிட்டிஸ் லாஸ் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். அது எஸ்பெஷலி இந்த இது வந்துச்சு இல்ல, இந்த மறக்குமா நெஞ்சம் அதுல ஆச்சு இல்ல, அதுல வந்து அதுல ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்கல்ல. கமிஷனரா மாத்தினாங்க, அவங்கள மாத்தினாங்க, இவங்கள மாத்தினாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அந்த டயத்துல வந்த இதனால ப்ராப்ளம்ஸ்னால. அந்த சிஎம்மோட கான்வாய் காரே வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் போக முடியாதபடி தெருவில் இருந்துச்சு. அப்போ பெர்மிஷன் கொடுக்குற அரசும் சரி, யாரு இந்த இவங்களும் சரி, உயர் பதவியில் இருக்கக்கூடிய போலீஸ் அவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு படம் ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்க இவ்வளவு அனுபவிக்கணுமா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அப்படிதான் போவாங்க. ஆனா அவ்வளவு பெருசா ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் வேற எங்கேயும் இல்லை, போலீஸ் இங்க ஓரளவு கொடுக்க முடியும் இல்ல தியேட்டர் வாசல்லையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது சரி ஓகேன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதான் அதை பேஸ் பண்ணதான்.
அதே மாதிரி அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு இருக்கிற கூட்டத்தோட முன்னத்த நாள் நைட் 10 மணிங்கும் போது கூட்டம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆமா, இன்னொன்னு வேலை முடிச்சு போறவங்க நாங்க என்னடா பாவம் பண்ணோம், இதுக்குதான் எங்களுக்கு வந்து இப்ப லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி போன வாட்டி மாதிரி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மார்க்கமானிஞ்ச மாதிரி. அது வந்து ரொம்ப இதுவாயிடும். அது நான் கமெண்ட்ல ஒருத்தர் உங்களுக்கு ஏன் டெம்பர் பிடிக்கும்னு ரீசன் கேட்டிருக்காப்ல. டெம்பர் ரொம்ப நல்ல படங்க. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு டெம்பர் மட்டும் இல்ல, எனக்கு அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டரோட ரைட்டிங் ஜென்ரலாவே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபிளாட் ஹீரோஸ் வச்சு ஒன்னு ஆரம்பிக்கிறது, ஒரு ஒரு இது பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பூரி அப்புறம் ஜெகநாத் தானே ப்ரோ அது? யூஸ் அந்த போய் அவரோட இப்ப நீங்க எம் குமரன் கூட அவரோட தான். சோ அடிப்படையா என்னன்னா, நீங்க உங்களோட அந்த ஒரு இது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஹீரோ ஒரு நேரத்துல இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான்றது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கிராம்பர் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அவர் அதை அசால்ட்டா உடச்சிட்டு போவாப்புல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கடைசியா நீங்க எப்போ ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு அம்மா வந்து சாவ போறாங்க, அந்த இடத்துல நீங்க ஒரு டயலாக் எழுதணும். ஆனா நீ சாவாத கொன்றுவேன் உன்ன அப்படின்னு எழுதிருப்பாப்புல அந்த இடத்துல ஒரு டயலாக். அது வந்து இப்ப நீங்க அப்படி யோசிக்கிறதுக்கே அந்த இடத்துல ரவிதேஜா ஒரு மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அது ரவிதேஜாவோட மீட்டரா பூரி ஜெகநாத்தோட மீட்டரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அதிகமான படங்கள் பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சீனை அப்படி கன்சீவ் பண்ணுன்ற ஐடியா இருக்குல்ல, அது பயங்கரமான ஐடியா. அதே மாதிரி அந்த ஹீரோ இருக்கான்ல, அவனை அந்த டெம்பர்ல வந்து அதை விட வெறுக்கவே முடியாது ஒருத்தனை. அவ்வளவு வெறுப்பீங்க நீங்க அவனை. ஆனா யாரால அவனை வச்சு வெறுக்க வச்சு யாரை வச்சு அவனை திட்டானோ அவனை வச்சு அவனுக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குறதுன்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குல்ல, அது பயங்கரமான சீன். அதை தாண்டி எல்லாருமே அந்த படத்துல அந்த சீனை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. ஆனா எனக்கு அதை விட இன்னும் மேல ஒரு சீன் இருக்கும். அப்படின்னா அந்த இன்டர்வல் பிளாக் முடிச்சக்கு அப்புறம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, பண்ணிட்டு அந்த சீன் முடிச்சக்கு அப்புறம் போய் ஆமா இல்ல அது அது ஓகே பிரகாஷ், அதாவது நீ மாறி போயால அந்த அந்த இருக்குல்ல, அந்த சீன் பயங்கரமா எல்லாரும் பேசுவாங்க. பட் என்னன்னா அந்த படத்தோட பியூட்டி எங்க ரைட்டிங்ல, நீங்க ஆக்சுவலா அந்த படத்தோட இன்டர்வல் பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னடா இது, இதுக்கப்புறம் எங்கடா கொண்டு போவேன் இந்த படத்தை, இவ்வளவுதானே இது. ஏன்னா அவன் போய் இப்ப திருந்திட்டான், இது பண்ணிட்டான். ஆனா பீக் ரைட்டிங் எங்கன்னா அடுத்த சீன்ல அவன் சொல்லுவான் தெரியுமா, டேய் என்னடா டயலாக் இது, எதுக்குடா நான் போய் இப்படி பேசிட்டு வந்தேன், என்னங்க கொஞ்சமாச்சு எனக்கு ஒரு அறிவு இருந்திருக்க வேணாமா, இப்படியா போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் மெசேஜ் அனுப்புவான், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு அனுப்பிட்டு இருப்பான். நீங்க அந்த டேர்ன் இருக்குல்ல, அது ஒரு ஜீனியஸ் ரைட்டிங். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தோணும், யூஸ்வலா இந்த இடத்துல போய் ஒரு இன்டர்வல் பிளாக்ல போய் ஹீரோ திருந்திட்டான் நிறுத்துறது ஒரு சப்ப மேட்ரு, ஒரு ஹீரோயினை வச்சு. அது வந்து சாதாரண விஷயம். ஹீரோயினை கடத்திட்டேன், ஹீரோ போறாரு, இனிமே நீ செத்தரா அப்படின்றது சாமியோட இன்டர்வல் பிளாக் மாதிரி ஒரு ஜோன் அதுன்னு வச்சுக்கோ, சாமியோட ஒரு டேர்ன் மாதிரி. அது ஈஸியா எழுதிடலாம். ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு பண்றது இருக்குல்ல, ஒரு ஹீரோவை திருப்பி இறக்குறது இருக்குல்ல இன்டர்வலுக்கு அப்புறம், அது பயங்கர ரிஸ்கான மூவ். ஆனா அதை வந்து அசால்ட்டா கையாண்டிருப்பாரு. எனக்கு ஆக்சுவலி தமிழ் ரீமேக் இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது அயோக்கியா தான், அதனால எனக்கு அதை பிடிச்சிச்சு. ஏய் நல்லா இருக்கு இது அப்படின்னு. ஆனா எல்லாரும் திட்டுன்னு திட்டாங்க, தோழர் நீங்க தெலுங்கு பாருங்க சொல்ல கொண்டிருக்காங்க இதை அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் திட்டுறீங்க, நல்லதானே இருந்துச்சு படம் அப்படின்னு. நீங்க தெலுங்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னு. நீங்க தெலுங்கு பாத்துட்டு வாங்க அப்படின்னு. ஆக்சுவலா தெலுங்கு பார்த்தா இந்த படத்தை பல இடங்கள்ல அபத்தமா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தோணுச்சு. தெலுங்குல பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அயோக்கியா கிளைமேக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரமணாவாக ட்ரை பண்ணாங்க அதை. ஏன்னா பர்சனலா விஷாலுக்கு வந்து அது ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக அதை ரமணாவாக ட்ரை பண்ணாங்க. அதுதான் அதோட சொதப்பல். ஆக்சுவலா எனக்கு என்ன ஹைப்பர்ல அந்த கிளைமேக்ஸ் வராதா, ஹைப்பர்ல வேற கிளைமேக்ஸ். டெம்பர்ல வந்து வேற டெம்பர் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க டெம்பர் ஆயிருங்க. அந்த அளவுக்கு ஃபைட் வந்து ஜெயில் ஃபைட் ஒன்னு வச்சிருப்பாங்க, ஒரு மொரட்டு ஃபைட், அதாவது சைக்கோ ஃபைட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நீங்க வந்து எனக்கு வந்து நான் சொல்றேன், தெலுங்குல எல்லா படங்களும் நமக்கு பிடிக்கும் தெலுங்குல பார்த்தாலே. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மாஸ் மசாலா படங்கள் அவங்க மட்டும் ஒரு ஃபயர் கொடுப்பாங்க. நம்ம அதை அந்த ஹீரோ ஒரு இடத்துல நம்மள வர வச்சிருவாங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான், அந்த ஹீரோ இடத்துல நம்ம நின்னுக்கிற மாதிரி வெளியேற்றி விட்டுருவாங்க. அது தெலுங்குல எல்லா படங்களுக்கும் அது பெரும்பாலும் சாத்தியமாகும். இந்த படத்துல என்னன்னா ரைட்டிங், இவர் ஆதி சொன்ன மாதிரி, அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து தெலுங்குல தான் பார்த்தேன். தமிழ் ரீமேக் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இதாக தான் பார்த்தேன். தமிழ் எனக்கு வந்து கே ஸ்ரீகுமார் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த போசானி கிருஷ்ணமுரளி மாதிரி பண்ண முடியல. போசானி கிருஷ்ணமுரளி வந்து பாக்குறதுக்கே அதை மூஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு மாறு இருப்பார். அவர் அந்த பொலிட்டிஷியன் சீன்லாம் அந்த அளவுக்கு சல்யூட் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் சரி, திரும்ப சல்யூட் அடிக்கிறப்பையும் சரி, பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அவர்கிட்ட வந்து ஒரு 4-5 படத்துல இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். மற்ற இடத்துல எல்லா படத்துலயும் ராஜா 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 ராஜான்னு மட்டும் ஓச்சிருவாரு. ஒரு 4-5 படங்கள்ல மட்டும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். டெம்பர்ல அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. டெம்பர் படமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு ஒரு வந்து ஒரு இது மாதிரி. ஆனா அந்த டேரக்டர் அப்படியே டோட்டலா அடுத்த படத்துல மாறிடுவாரு. ஒரு
ஒரு ஒரு மாதிரி இது பண்ண மாட்டாரு. அது முன்னாடி சொன்னார்ல ஒரு ரவிதேஜாவோட எஃபெக்டா இல்ல டேரக்டரோட எஃபெக்டான்னு தெரியல. அது ரவிதேஜாவோட எஃபெக்ட். அந்த எம் குமரன்லயும் வந்து அது மாதிரி பண்றது. ரவிதேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொடலோட அவர் எனக்கு ரவிதேஜா பிடிச்சது அந்த லொடலோட தான். படப்படன்னு இருப்பாரு. அவரே திடீர்னு ரைட்டிங் ஏற்ற மாதிரி டேரக்டருக்கு அந்த டைலாக் ஏற்ற மாதிரி அவர் டோட்டலா மாறிடுவார். அது டோட்டலாவே ரவிதேஜா எஃபெக்ட். அது அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்கு சிறுத்தை ரொம்ப இதுவா தான் இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவல் நீங்க விக்ரமா கூட அவர் பண்றத பார்த்ததுக்கப்புறம் அவரு ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது ஒரு அவருடைய ஒரு பிராண்ட் ஆஃப் ஆக்டிங் இருக்குல்ல, அது ஒரு பயங்கர வித்தியாசமான பிராண்ட் ஆஃப் ஆக்டிங். அது நல்ல மீட்டர், அது பயங்கரமான மீட்டர் அது ஆக்சுவலா. அண்ட் அப்பாடா அவரு நமக்கு ரவிதேஜாக்கு பக்கம் இன்னும் சப்போர்ட் கூட்டு வந்தாச்சு ஆள போதும். ஏன்னா ஸ்பேஸ்லயே இல்லைங்க. ரவிதேஜாக்கு ஆனா சப்போர்ட் பண்ற எனக்கு என்ன ஒரே ஆள் தெரியுமா, நான் தான். நான் அதை சொல்லும்போது என்ன இப்பெல்லாம் சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப இருக்கிற ரவிதேஜா வந்து பாக்காதீங்க, தவிர நீங்க பழையதை போய் பாருங்க. நாங்க ஆக்சுவலா நான் பழையதை போய் பார்த்தேன். செமையா பண்ணிருக்காப்புல நிறைய படங்கள்ல. ஹியூமர் பெஸ்ட். அதுதான் தோழர் நான் சொல்ல வந்தேன். இப்போ இல்ல ஹியூமர் மட்டும் இல்ல இல்லைங்க, என்ன நான் பொறுத்த சொல்றது வரைக்கும் இப்ப இருக்க எமோஷன் ரவிதேஜாவே ஆகுங்க. நல்லா இருக்குங்க. ரவிதேஜா அப்ப உள்ள ரவிதேஜா பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். திடீர்னு பாக்கறவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்க ராஜா த கிரேட் படம் பாத்தீங்கன்னா தெரியும். ராஜா த கிரேட் நீங்க எல்லாரும் சொல்றது எப்பயாவது ஒரு படத்துல இவன் ஊமியாக்கி பார்த்தோம்னா எல்லாம் ஆசைப்படுவாங்க. இவன் கண்ணு தெரியாத அடிக்கிறான் அப்படி நடிக்கிறான், ஆனா ஊமியாக்கி பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பேச்சுதான். அவன் பேசினாலே படம் ராஜா த கிரேட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அனில் ரவிபுடி தான் டேரக்டர் நினைக்கிறேன். கிக் அவர் தானே பண்ணாரு. கிக்கு ஒரிஜினல். ஆமா கிக்கு ஒரிஜினல் இவர் தான். டேரக்டர் வேற ஆளு. டேரக்டர் சுரேந்தர் ரெட்டி நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து பெருசா இதுவா இருக்க மாட்டேங்குது. பழைய படங்கள்லயுமே சொல்றேன்னா, எம் குமரிலே எனக்கு அவரோட இது சூப்பரா இருக்கு. அவரோட அந்த இந்த சீன் சூப்பரா இருக்கும். அந்த எமோஷனல் சீன், அம்மாட்ட இருக்கிற சீன், அதெல்லாமே நல்லா இருக்கும். ஆனா ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு இந்த அசின்டா இவர் இருக்கிற அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல தமிழ்ல, அதெல்லாம் வந்து அங்க வந்து ரொம்ப அவர் பண்ணும்போது நல்லா இல்லை. மேபி அது என்னவா இருக்கலன்னா, ஏப்பா சின்ன பையன் அவன் ஏதோ பண்ணிருக்கான், நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் அவரோட எல்லா படங்கள்லயுமே கொஞ்சம் இதுவா இருக்கு. அவரோட ஏஜ் அப்ராப்ரியேட்டா அவரோட ரொமான்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்கு. அதுலதான் ரொம்ப பார்த்தது இல்ல ப்ரோ. நான் இன்னைக்கு டெம்பர் பாக்குறேன், பார்த்துட்டு சொல்றேன். நான் அயோக்கியா பார்த்தது. அப்புறம் இன்னொன்னு இல்ல, ஆமா கரெக்ட். இல்ல நானுமே ரொம்ப நாள் பார்க்காம தான் இருந்தேன். ஆக்சுவலா என்ன தெரியுமா, அதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம், இவரு பிரகாஷ் வந்து இது சொல்றாரு, பிரகாஷ் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சொல்றாரு. பட் எனக்கு ஆக்சுவலா அதோட பெரிய மைனஸ் வந்து அங்க கோட்டா ஸ்ரீனிவாசராவோ இல்ல பிரகாஷ் ராஜ் நினைக்கிறேன். இங்க வந்து எனக்கு அந்த இவரோட ரோல் சுத்தமா இருக்கால. பார்த்திபன் வந்து அநியாயத்துக்கு அதை வந்து அந்த ரோலோட அந்த ஒரு எசன்ஸ் இருக்குல்ல, அதையே வந்து ஒரு மாதிரி ஒரு நக்கலாக்குறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னா, அதை லைட்டா இது பண்ணிட்டாரு. அதை ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆக்கிவிட்டாரு. அது நல்லா இருந்துச்சு. அதுல பயங்கரமா இருக்கும் அந்த இது, அதுல அந்த அந்த ஆங்கிள் இருக்குல்ல அவங்க ரெண்டு பேருக்கும். அப்புறம் இன்னொன்னு ஷார்ட்ஸுமே சொல்றேன் நான். ஷார்ட்டாவுமே இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, அந்த பிரகாஷ் ராஜா வந்து என்டிஆர் வந்து திருப்பியும் பார்க்க வர சீன் இருக்கும். இந்த இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் மாதிரி ஒன்று பேச வரல போலீஸ் வச்சுக்கிட்டு, அந்த சீனோட இங்கேயும் அங்கேயும் ஷார்ட் பிரேக் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க தேவையில்லாத ஷார்ட் நிறைய எடுத்துப்பாங்க. இவரோட இப்ப பார்த்திபனோட ரியாக்ஷன் காட்டுறது அது இதுன்னு. ஆனா அங்க கிளியரா இருக்கும் ஷார்ட் பிரேக் டவுன். நான் சொல்றேன்ல, அதோட கிராஃப்ட்மேன்ஷிப்பே அவ்வளவு நல்லா இருக்கும். டெம்பர் பத்தி நான் பேசணும்னா, அந்த அது வெறும் ரைட்டிங்கா மட்டும் இல்ல, கிராஃப்ட்மேன்ஷிப்பாவுமே சூப்பர் படம். ஆனா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க இந்த 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 மீம் தான் போடுவாங்க, இந்த மண்டக்கோளாறு உள்ள வேலூர் அப்படின்ற மாதிரி. அவர் படத்தை நம்பி நீங்க அடுத்த படத்துக்கு போயிடாதீங்க தோழர், இல்லை ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டே எப்பவுமே பூரி ஜெகநாத் படத்துக்கு போமே அப்படிலாம் சொல்லுவாங்க. பிசினஸ் மேன் பாத்திருக்கீங்களா? அதுவும் நல்லா இருக்கும். அந்த காஜல் அகர்வால் கூட அவ்வளவா பிடிக்கல அந்த படம் எனக்கு. பட் அதோட கோர் ஐடியா ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. பட் எனக்கு அவ்வளவா பெருசா அந்த படம். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ரவிதேஜாவை பத்தி பேசுறாங்க. சிறுத்தை சிவாவும் ரவிதேஜாவும் ஒரு படம் பண்ணிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? உண்மையிலுமே எனக்கு நல்லா இருக்கும். பிரகாஷ் நான் புல்லட் ராஜான தமிழ்ல யமதங்கா படத்தோட இது டரு யமதங்கா படம் மாதிரியே இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அதிசய பிறவி மாதிரி இன்னொரு வருஷன். இதுலயும் அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு யமதங்கானா வந்து அதிசய பிறவி இல்லைங்க, அதிசய பிறவி மாதிரி இருக்க படம் தான் யமதங்கா.
ஒரே காலகட்டம். அதே நம்ம எப்படின்னா ஒரே கதை தான். ஹீரோ செத்து போயிருவாரு, செத்து போனதுக்கு அப்புறம் யமலோகம் போய் டார்ச்சர் பண்ணுவாரு, யமலோகத்தை டார்ச்சர் பண்ணி திரும்ப உயிர் பொழைச்சு வர்றதுதான். யார் டேரக்டர்? அது ராஜமௌழி. யமதங்காங்கிறது யமதங்கா. ராஜமௌழி டேரக்டர். யமதங்கா ராஜமௌழி டேரக்டர். டர்வு பாத்தீங்கன்னா இவரு சிவா ஓ, டைரக்ஷன். அந்த இனிஷியல் டைம்ல ராஜமௌழி பண்ணதா? ஆமா ஆமா. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க ராஜமௌழியோட முந்தைய படங்கள்லாம் பார்க்காதீங்க, உங்களால அது சகிக்க இல்ல முடியாது இல்லங்க, அப்படின்ற நல்லா மாதிரி இருக்குங்க. சொன்னாங்க. ஆக்சுவலி நல்லா நல்லா இருக்கு இருக்கும். ப்ரோ. இல்ல எல்லாம் போய் அப்படியா? சொல்றாங்க. எல்லாம் நல்லா இருக்கும். பழைய எனக்கு தெரிஞ்சு பழைய ராஜமௌழி படம் தான் எனக்கு பிடிக்குமே. புது ராஜமௌழி படங்கள் நான் தான். ஒரே ஒரு படம் பார்த்தேங்க, அந்த படம் எனக்கு பிடிக்கல, அதனால சரி நீ சொல்ற நீங்க கேள்வி சை நம்ம தான் பாத்துருப்பீங்க. பழகிட்டேன். நீங்க சை சைன்னு ஒரு படம் பாத்துருப்பீங்க. பார்த்தேன். சை ஆமா ஆமா, பாத்தீங்கன்னா பிடிக்காது. இந்த காலேஜ் படம் நிதின் ஆமா நடிச்சிருப்பாருல, சைதான் சை சைதான். பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்காது. ஜெனிலியா நிதின். அது பிடிக்காது கண்டிப்பா. அந்த டைம்ல நல்லா இருக்கும். நீங்க சிவா படம் இது பாருங்க, டர்வு பாருங்க, காமெடி படம் நல்லா இருக்கும். அது கிட்டத்தட்ட சிம்ஹாதிரி ஒரே பாருங்க. மாதிரி தான், யமதங்கா மாதிரி தான் அது. ஆனா நீங்க என்னன்னா யமதங்கா தாராளமா பார்க்கலாம். யமதங்கா சேட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. நீங்க வந்து ஒரு யமன் கான்செப்ட்ல வந்து அதுல வந்து ஜூனியர் டான்ஸ் ஒன்று இருக்கும், யமலோகத்துல ஆடுற மாதிரி அந்த பிரகாஷ் அண்ணா டான்ஸ் நீங்க எலெக்ஷன்லாம் கண்டிப்பா நடக்கும்டா இங்க. பார்க்கணும். அங்க எலெக்ஷன்லாம் கண்டிப்பா நீங்க நடக்கும். பார்க்கணும். இல்ல அதுல ஒரு எதுல ப்ரோ இருக்கு? இன்னொன்னு ப்ரோ, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ரொம்ப குண்டா இருந்தாரு ப்ரோ. அந்த படத்தை தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்லா அதுல ஒல்லியா இல்ல அதுல காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்லா அதுல இம்ப்ரூவ் அதுல ஒரு இருப்பாங்க. ஸ்டெப் இருக்கும், நீங்க இல்ல கண்டிப்பா எந்த பார்க்கணும். எந்த இடத்துல இருக்கு? ஆதி நான் யூடியூப்லயே தமிழ் இருக்குங்க டப்பிங்ல யமதங்கா. விஜயன்னு இருக்கு. தமிழ் டப்பிங்ல இல்லங்க விஜயன்னே யூடியூப்லயே இருக்கு. இருக்குங்க. நீங்க தெலுங்குல தான் பார்க்கணும். அது ஆமா சூப்பரா இருக்கும், தெலுங்குல முரட்டு தான் பண்ணா இருக்கும். ஏன்னா சப்டைட்டிலோட இருக்கு ஜூனியர் யூடியூப்ல. அந்த ஜூனியர் என்டிஆர் வந்திருக்காருல, அவரோட சீனியர் என்டிஆர் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஸ்டெப் வச்சிருப்பாரு, நீங்க பார்க்கணும். கிராபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது போக என்னன்னா இவர் ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவாரு. ஸ்டெப் தான் மோஸ்ட் ஃபேவரட் இன்னைக்கே மீம். இன்னைக்கே பாக்குறேங்க. முரட்டாலும் பண்ணி தமிழ்ல வச்சிருப்பாங்க. பேரு ப்ரோ. சீதா மார்க்கெட்ல பாத்தீங்களா ப்ரோ தியேட்டர்ல? அது ப்ரோ ஏங்க இவர் பிரகாஷ் சொன்னதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த படத்தையே வந்து இது பண்ணிட்டாங்க, வெள்ளிக்கிழமைங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லா படம் மத்த படம்லாம் வந்து சரி இதை இது சரி பண்ணிட்டாங்க. யூடியூப்ல பாருங்க ப்ரோ. ஹெச்டியா இருக்கு. கன்ஃபார்மா அது பாத்துறேன். நம்ம ஆதி என்ன பார்த்தாச்சு. சைடு பி பார்க்க போறாரு நைட்டு. ஆமா, ஆக்சுவலா இந்த 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 வாரம் வந்து என் பேக்லாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அரியர் எல்லாத்தையும் எழுதி நான் பாஸ் பண்ணல. என் பேர் ஆதி இல்ல. ப்ரோ 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 சீதா மார்க்கெட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. பிரகாஷ் ஆக்சுவலா யமதுங்கா வந்து அதிசய பிரவியோட இன்ஸ்பயர் இல்ல. அதிசய பிரவியே வந்து ஒரு ஏன்னா அது தெலுங்கு படம் தாங்க, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க நானு. நான் நம்ம பாஷையில சொல்றேன், அது எனக்கு தெரியாது. ஏங்க இப்ப அவர் எனக்கு வந்து பழைய தெலுங்கு படத்தை சொன்னா எனக்கு எப்படி புரியும்? அதிசய பிரிவு சொன்னாலும் எனக்கு புரியும். அதுக்காக யமதொங்கான்னு சொன்னாரு. சொன்னாலே தெரியும். யமதொங்கானா யம திருடன் அர்த்தம், தொங்கானா திருடன், யமனா யம பாடாவன் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் இருக்கும். நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா யம திருடன் சொன்னா அவர்கிட்ட தேடி கண்டுபிடிப்பாரா? அதெல்லாம் சொல்றது நமக்கு ஐசிய பிறவினா கரெக்டா ஈஸியா மாட்டிக்குமேன்னு சொல்றது அது. அவங்க அதான். என்டிஆர் நடிச்ச படத்தோட ரீமேக் தான் யமகோலா, அந்த படத்தோட ரீமேக். இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா அது யமகோலா இல்லங்க, அது வந்து அந்த பழைய படம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த என்ன சொல்றது, ஒரு படம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த ஐயா டக்குன்னு வாயில வரலங்க, அதிலோக சுந்தரின்னு ஒரு படம் ஒண்ணு இருக்குங்க. அந்த படமும் இந்த படமும் கலந்ததுதான் இந்த படத்துல வரும், எம்மதோகாலே. அது 2-3 படம் கலந்து அவங்களே டைட்டில்லே போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க அப்ப டைட்டில், அந்த இது போடுவாங்க டைட்டில் கார்டு. அப்ப இந்த படத்தோட கதை வந்து புதுசு கிடையாதுங்க. நம்ம ஊர்ல வந்து நீங்க ஏற்கனவே பல படம் பார்த்துட்டீங்க. அதுல நாங்க எங்க 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 ரைட்டிங்ல ஒரு படம் எழுதியிருக்கோம் சொல்லிட்டு படத்துல மேல போய் எம்மதவங்கால மேல ஒருத்தர போனதுக்கு அப்புறமும் அவருக்கு புரியாது, யாருக்கு ஜூனியர் என்டிஆருக்கு புரியாது. ஜூனியர் என்டிஆருக்கு புரியலன்னு அங்க அங்க எம்மன் பேசுற மாதிரி டைலாக் வச்சிருப்பாங்க. எப்ப எத்தனை தடவை பட்டு திருந்துறது, நம்ம ஏற்கனவே ஒரு படம் பார்த்துருக்கோம், சிரஞ்சீவி ஒருத்தர் வந்தாரு, ஒரு தடவை வந்து பாலையா வந்திருக்கிறாரு, அது மாதிரி இப்ப வந்து இப்ப அடுத்த ஆள் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க டைலாக்கே வச்சிருப்பாங்க. பழைய படம் ரெஃபரன்ஸ் சேர்த்து வச்சிருப்பாங்க அதுல. அதாங்க எலெக்ஷன்லாம் நடக்கும், ஃபன்னா இருக்கும். ஆதி என்ன பாருங்க, குபீரா இருக்கும். இதுதானே யமதொங்கா ஆமா தானே? யமதொங்கா பாருங்க. யமதொங்கால பாத்துறேன். யார் யமனா இருக்கணும்? ஆதி என்ன அப்புறம் கஜேந்திராவோட ஒரிஜினல் வெர்ஷன் ராஜமௌழி பண்ணது சிம்ஹாதிரின்னு. அதெல்லாம் தெரியுங்க அவருக்கு. ஆமா, அது சொன்னாங்க, அது தெரியும் எனக்கு. ஆனா அந்த படத்தை நான் இன்னும் பாக்கல. ஏன்னா கஜேந்திரா ஆக்சுவலி தமிழ்ல இன்னும் பாக்கல, அதனால நான் அந்த படத்தையும். ஆனா கஜேந்திராக்கு என்ன சொன்னாங்கன்னா பாஷா படம் தான் கஜேந்திரா அப்படின்னு ஆமா ப்ரோ, சொன்னாங்க. அப்படியேதான், ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு கான்ட்ரவர்சியலான ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு பாஷா அவ்வளவா பிடிக்காது. எனக்கு ஆக்சுவலா அண்ணாமலை தான் பிடிக்கும். எனக்கு பாஷா பெருசா ஒர்க் ஆகாது. அதனால ஆக்சுவலி எனக்கு பாஷா அங்கங்க பிடிக்கும், இடமா ரைட்டிங் அந்த மாதிரி பிடிக்கும். பட் எனக்கு பெருசா அப்படியே ஆஹா ஓஹோன்னு இவங்க பாஷா ஒன்னு ஆக்குனாங்கல்ல ஒரு கல்ட்டா, அதுக்கு அதை விட தகுதியான படம் அண்ணாமலைன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை ரஜினி கெரியர்லயே முக்கியமான படம். இல்ல அதை தாண்டி இந்த பாஷா கடைசிக்கு இப்போ ஒண்ணு கிடைக்குது இல்ல, அது வந்து அங்க அவங்க கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இதுல கூட மணி சொல்லியிருப்பாங்க, அப்படின்னா படம் சன் டிவில இருந்திருக்கணும், அப்படின்னா படம் சன் டிவில இருந்திருக்கணும், அவ்வளவுதான். அது நிறைய வாட்டி நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஆமா ஆமா. ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஒரு 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 கெட்டவனை, ரொம்ப மோசமான ஒரு கெட்டவனை ஒரு கெட்டவன் ஜெயிக்கிறான்ன்றது ஒரு நார்மல். ஆனா
ஒரு நல்லவன் தான் நண்பனை ஆஹ், எப்படி போய் எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ற ஒண்ணு இருக்குல்ல. அவனை என்ன பண்ண முடியும் உன்னால? அவன் ஃப்ரெண்டு, அவனை உன்னால என்ன பண்ண முடியும்? அவனை கொல்ல முடியாது உன்னால. அது வந்து பயங்கர நாவலான ஒரு லைனுங்க. அது அது வந்து அது அந்த அந்த திரைக்கதை எழுதுறதே கஷ்டங்க. பாஷா மாதிரி ஒரு திரைக்கதைய என்ன சொல்றது, ஒரு ஹிந்தி படத்துல இருந்து அவங்க அதை எடுத்து அந்த கோரை எடுத்து இங்க ரீவொர்க் பண்ணிருக்காங்க. பட் அது ஓகே, அது எழுத முடிஞ்சிடுற ஒரு திரைக்கதை. ஆனா பாஷால அவரோட ஸ்டைலு, அந்த மேக்கிங் பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. அப்புறம் ரஜினி இதெல்லாம் இருக்கிறதுனால அது பயங்கரம். ஆனா அண்ணாமலை வந்து படமாவே ரைட்டிங்காவே அது பயங்கரம். அது வந்து பயங்கரமான கஷ்டமான படம். அப்புறம் அந்த மணி அடிக்கடி அந்த ஒரு பேட்டில சொல்லுவாரு, அந்த கிளிப் ஒன்று ஷேர் ஆயிட்டு இருக்குமே, அவன் திருப்பியும் வந்து அந்த அண்ணாமலை வந்து அந்த இதுல வந்து நிக்கிற இடம் இருக்குல்ல, வெளியே வந்து நம்ம வந்து பேசாம இப்படியே இருந்திருக்கலாம்னு நினைக்கிற இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரைட்டிங். எங்க அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் சீன் வச்சிருப்பான் எங்க யூஸ்வலா, ஒரு 30 செகண்ட் ஃப்ரேமுங்க அது. அதுல வந்து ஆஹ் அவன் வந்து இது எல்லாத்தையும் ரிக்ரெட் பண்றான் அப்படின்னு வந்து நிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடம் ஆக்சுவலா எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். சின்ன வயசுல இருந்து காசுல நினைச்சிருவோம். பெருசா காசு வந்ததுக்கு அப்புறம் என்ன இது ஒன்றும் அவ்வளோ நம்ம நம்ம நினைச்சு வந்த அளவுக்கு இந்த இடம் ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து செம்ம இடம். அது ஆக்சுவலா சொல்றேன். அதான் எனக்கு அந்த படத்தோட இது வந்து இன்னும் பயங்கரமா எனக்கு அது சன் டிவி விஜய் டிவின்றதை தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆனப்பயுமே அது ஹிட்னு சொல்லுவாங்க. ஆனா பாஷா இதோட பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னாங்க. பட் எனக்கு அது அதை எனக்கு விட புரியல எனக்கு புரியல இதான் புரியல எனக்கு எனக்கு புரியல பாட்சா. ரிலீஸ் ஆன டயத்துல அண்ணாமலை ஹிட், ஆனா பாஷா இதோட பெரிய ஹிட்னு சொல்லுவாங்க. ஏங்க பாட்சாக்கு அப்புறம் தாங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை அப்புறம் தாங்க வந்துச்சு. பாஷா வந்துச்சு. ஆமாங்க, பாட்சாக்கு அப்புறம் தாங்க ரிலீஸ் அண்ணாமலை ஆன வந்துச்சு. டயத்துல அண்ணாமலைக்கு அப்புறம் தான் இல்ல பாஷா. அதத்தான் சொல்றேன். இல்ல இல்ல, ஒரே நிமிஷம். நான் சொல்றது இப்போ எங்க சித்தப்பா வந்து ரசிகர் மன்றத்துல தான் இருந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, பாஷாவை விட அண்ணாமலையை விட ஆக்சுவலி தியேட்டர்ல பாஷா தான் பெருசா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், அது அதுதான் சொன்னேன். உண்மைதான், அததான் சொல்றேன். உண்மைதான். ஆனா பாசாக்கு அப்புறம் அண்ணாமலை வரல, அண்ணாமலைக்கு அப்புறம் தான் பாசா ரைட் ரைட். வந்துச்சு. அண்ணாமலை 92, பாஷா 95. ரைட் ரைட். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வீரா அதுக்கப்புறம் அண்ணாமலை வீரான்னு ஒரு படம் பாஷா. பண்ணாங்க. இல்ல அண்ணாமலை வீரா பாஷா. ஆக்சுவலா என்ன பண்ணாங்கன்னா, இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பாஷா வரக்கு முன்னாடி ஒரு வாண்டடா பண்ணதுதான் வீரா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆமா ஆமா. சினிமா பையன் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்ல, என்னன்னா அது இந்த பிளான் அசாசினேஷன் ஒன்று ஓட்டிட்டு இருப்பாங்களா, அது வந்து ஆக்சுவலா உண்மைதானா என்னன்னா. அண்ட் ஆக்சுவலா ஒரு வாட்டி நான் இவரை பார்த்தேன், சுரேஷ் சந்திராவை. அவரையும் சொன்னாரு, அண்ணா சுரேஷ் கிருஷ்ணா எங்க அண்ணா தோல்வி அண்ணா அடையணும். சுரேஷ். சாரி சுரேஷ் கிருஷ்ணா, சாரி. அவர் வந்து சொன்னாரு, ஒரு படம் வந்து வாங்கல எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கம்மியான ஒரு படம் பண்ணுவோம், ஒரு மொக்க படம் மாதிரி ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து எங்க அப்படி யாராவது ஒருத்தர் ஒரு ஹீரோ வந்து ஒரு டைரக்டர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அத ரஜினி வாண்டடா சொன்னாராம். அது ஒரு அவன் ரீமேக் வந்து இந்த படம் வேற நேரத்துல வீரா தெலுங்கு அதான் ரீமேக். சொல்றேன் தெரியும். அவரு ஆக்சுவலா சுரேஷ் கிருஷ்ணா என்ன சொன்னாருன்னா, அதை பார்த்துட்டு சார் உங்க ஃபேன்ஸ்ல நான் அடிச்சு சாவச்சிருவானுங்க சார், நான் வந்து போய் அண்ணாமலைக்கு அப்புறம் இப்படி ஒண்ணு பண்ணேனா அப்படின்னு. நான் சொல்றதை கேளுங்க, இது அண்டர் பிளே பண்ணுங்க, இது அது தூக்கி விடும் பாருங்க பாஷா ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கணிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி 2-3 கதை நான் கேட்டிருக்கேன் ரஜினியோடது. இதுக்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிங்குசாமி வந்து போய் பேசினார். லிங்குசாமி இந்த வேடன் பேட்டியில அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இது தோத்துருச்சு, பேர் என்ன, இந்த படம் லிங்கா கோசடேனன் தோத்துருச்சு. அந்த டயத்துல வந்து தானு வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று வந்து சொல்லி விட்டாராம், இந்த மாதிரி தனுஷும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி. அப்போ வந்து ரஜினி சொன்னாராம், இல்ல இந்த நேரத்துல நம்ம தனியா தான் ஜெயிக்கணும், ஏன்னா இப்ப 2 தோத்துருக்கோம், வேற ஒரு ஹீரோ வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஓ அவர் இருந்ததுனால ஒரு படம் ஓடி வச்சுவா அப்படின்னு சொல்லிடுவாங்க, இந்த நேரத்துல நம்ம தனியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதே திருஷ்யம் வேற மாதிரி கொண்டு போயிருக்காருண்ணா. இப்ப திருஷ்யமும் வேணான்ட்டாப்லையா ஆமா ரஜினி. திருஷ்யமே வேணான்ட்டாப்ல. ஆமா ஆக்சுவலா திருஷ்யமே வேணாம்னு சொன்னது சம மூவ். ஏன்னா நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த லெவல்லே நின்ற வேண்டிதான். ஆனா ரஜினி இன்னைக்கு இருக்கிற ஒரு லெவல் இருக்குல்ல, அமிதாப் பச்சன் மாதிரி ஜெயிலர். ஆயிருப்பாப்ல. ஆமா அது. ஆனா நம்ம எல்லாரும் நினைப்போம்ல ஒரு வயசுக்கு அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் தானே ஆகணும் அப்படின்னு. ஆனா அது ரஜினிக்கு மட்டும் வாழ்க்கையில பொருந்தது போல கடைசி வரைக்கும். அபாலி கொடுத்தான் பாருங்க தலைவன் அடிச்சு. அப்பா அதுக்கு அபாயை தாண்டி எப்பா இப்ப சொல்றேன் நானு, ஹிந்தியில வந்து மிரள்றான் ஆக்சுவலா கொஞ்சம். ஹிந்தியில வெளிநாட்டுல எங்க எல்லா ஊர்லயும் எங்க ஊர்லயும் பெரிய வயசான நாட்கள் இன்னும் நடிச்சுட்டு தாங்க இருக்காங்க. ஆனா இப்படி நடிக்கிறது இல்லை யாரும், இதை புல் ஆஃப் பண்ண முடியறது இல்லை யாராலையும் அப்படின்றாங்கல்ல. அது வந்து பயங்கரமான விஷயம் தான். அது 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 வந்து அவரோட பிளானிங்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ஒரு என்ன சொல்றது, இந்த திருஷ்யம்ல ஒரு டைலாக் வரும்ல, நீ படிக்காதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு பயங்கரமா ஒரு எம்பிஏவோட மூளை அவரோடது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டைலாக் வந்து பயங்கரமா பொருந்தும் ரஜினிக்கு நான் நம்புறேன்.
சினிமால. ஜெயிலர்லாம் பீக் ஆகிட்டாப்ல. இல்ல அது நான் சொல்றேன், இப்ப அவருக்கு அதுல ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அவரே சொன்னார்ல, எனக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா தான் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவருக்கு எப்ப நம்மள சரண்டர் பண்ணிக்கணும், எப்ப வந்து உள்ள குறுக்கிட்டு எனக்கு செட் ஆகல ஒழுக்கமா மாத்திடுறது அப்படின்னு சொல்லணும்ன்றது அவருக்கு பக்காவா தெரியுது. அது நான் இப்ப கூலி எப்படி இருக்கும்னு அங்கங்க எதிர்க்கிறீங்க? படங்கள் மிஸ் ஆகலாம். கூலி எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஹ் நான் அந்த ஏற்கனவே இந்த ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மெயின் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட அடுத்த படம் என்னன்றதோட எல்லா இதுவுமே ஃபுல்லாவே ஆக்சுவலாவே தெரியும். அதனால நம்ம சொல்லாம இருக்கிறது தான் சரி. ஐ மீன் என்னவா இருக்கும்னு அதான் நினைக்கிறீங்கன்றது எப்படி இல்ல, எனக்கு வரும்னு ஆக்சுவலா தெரியும். அதனால அதை பத்தி அந்த பேசக்கூடாது. படம் ஏதாவது சொல்லுங்க, என்னென்ன இது? ஜனநாயகன் படம் bro. ப்ரோ சூப்பரா கதையே தெரியுமா வந்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரே 4 ஒரு பேர் விஷயம் என்ன சொல்றேன். பண்ண போறாங்கன்னு சொல்லி? தெரியும். ஃபுல்லாவே கதை மட்டும் இல்ல, ப்ரோ ஃபுல்லாவே தெரியும். எப்படி ப்ரோ கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு உங்களால வந்து என்னன்னா ஒரு இதுவா ஃப்ளோவா போக முடியுது? என்ன புரியல எனக்கு. கதையெல்லாம் தெரியுது இல்ல உங்களுக்கு, எப்படி வெளில அதே சொல்லாம மீறி ஒரு இருக்கீங்கன்னு கியூரியாசிட்டி கேக்குறாங்க. எப்படி உங்களுக்கு வந்து என்னன்னா தியேட்டர்ல எப்படி சொல்லாம இருக்கீங்கன்றது கியூரியாசிட்டி வெளில. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப உங்ககிட்ட முழு ஸ்கிரிப்ட சொல்றேன், ரஜினி படத்தோட வச்சுக்கோங்க. ஏதோ ஐயோ இந்த படம் இல்ல, வேண்டாம். ஏதோ ஒரு படம் இல்ல. ஐயா இருங்க கேளுங்க, நான் அதை சொல்ல வரலங்க. பொதுவா சொல்றேன், ஒரு ரஜினியோட படத்தை மொத்தமா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீ இப்ப இந்த படத்தை பார்க்க மாட்டீங்களா? அப்படி இல்ல ப்ரோ, இப்ப நமக்கு அங்க அதெல்லாம் இருக்கிற உள்ள தாண்டி இருக்கிற இங்க எலமெண்ட்ஸ் ரஜினி, என்ன அப்ப இன்னொன்னு அப்படின்றது சொல்றேன், தெரியாம இருக்கிற 10 வரைக்கும் வருஷமா தானே அது எல்லாரும் ஒரே மாதிரி கதை எக்ஸைட்மெண்ட். தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, புது கதைன்னு ஒண்ணு யாருமே பண்ணல. ஆனா கதையை தாண்டி ஒண்ணு எக்ஸைட் பண்றதுல அதான் ஸ்டார்ஸ். இப்ப நான் அதுதான் சொல்றேன், ப்ரோ சொல்ல வரேன். எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் நீங்க எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருக்கும்னு தான் கேட்கறாங்க. ஆஹா இல்ல, நான் பாக்குறது வந்து அதை அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்காங்க. அது நான் ஓகே. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த அஹ், அஹ், நீங்க சினிமாக்குள்ள இருந்து படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆயிரும் உங்களுக்குன்னா, எஸ்பெஷலி நீங்க ரைட்டரா என்ன ஆயிடும்னா, அடுத்து இதான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு 20 நிமிஷம் முன்னாடி எல்லாத்தையும் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க வேலை பார்க்கணும் இல்ல சினிமால, நீங்க ஒரு மூவி பஃபா, பெரிய மூவி பஃபா இருந்தீங்கனாலே உங்களுக்கு அது வந்துடும். தொடர்ச்சியா எல்லா படத்தையும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு என்ன இப்படி போகுது அப்படி அட்லீஸ்ட் சொல்ற மாதிரி 7 சுரம் தானே இருக்குன்ற மாதிரி ஆக்சுவலா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, இதுதானே வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி அவங்க எப்படி அதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களை இன்னும் சூப்பரா ஆதி, நான் அப்படி ஸோ தெரிஞ்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆன படம் என்ன? எல்லாமே தெரியும் ஆனாலும் எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சுன்னா எந்த படம் சொல்லுவீங்க? ஆமா, இப்ப நான் அதான் கேட்க வந்தேன். சர்ப்ரைஸான படம் என்ன, இன்னொன்னு வந்து என்னன்னா டிசப்பாயின்மெண்ட் பண்ண படம் என்ன? நான் நினைச்ச மாதிரியே தான் படமும் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்க. மேக்சிமம் நான் இல்லைங்க, என்ன நினைக்கிறேனோ சில அதான் விஷயங்கள் ரிசல்ட்டா ஆனா வந்திருக்கு. ஆக்சுவலா சில அது மிஸ் விஷயங்கள் ஆனது இல்ல. கேட்கக்கூடாது, சில விஷயங்கள் பேசக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அது பண்ணக்கூடாது. இல்ல எனக்கு என்னன்னா இல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல பர்சனலா, பட் சரி என்னன்னா ஓகே நான் ப்ரோ, நான் பிரச்சனைங்கிறத எதை தாண்டி சொல்லணும் நான் எதை சொல்லக்கூடாதுன்னு பிரச்சனைங்கிறதே இல்ல. இல்ல, எனக்கு நான் என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல்டா இருக்கேன். அதனால ஆனா எனக்கு புரியுது. ஆனா என்னன்னா எனக்கு என்ன சொல்றது, இது இப்படிதான் இருக்கும்னு நினைச்சது பெரும்பாலும் எனக்கு அப்படியே தான் இருந்திருக்கு. அப்படி இல்லாத படத்துல நான் சொல்றேன் சூப்பரா இருந்துச்சுன்றது இருக்குல்ல, அது எனக்கு பிசாசு இருந்துச்சு. பிசாசு எனக்கு முன்னாடி தெரியும் ஓரளவுக்கு இதான்றது. ஆனா பிசாசு வந்து அவங்க எடுத்த விதத்துல சொல்றேன். அண்ட் இன்னொன்னு, நீங்க இந்த மொத்த மெட்டீரியல் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கதை தெரியுதுன்னு, நான் சொல்றேன் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, பிசாசோட ஸ்கிரிப்ட், அதை மொத்தத்தையும் எடுத்து நீங்க ஒரு இன்டர்நெட்ல போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் வரதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லா படிச்சுட்டு ஒருத்தன் போய் தியேட்டர்ல பாக்குறான்னா கூட, மிஸ்கின் கிரியேட் பண்ண அந்த விஷுவல் மேஜிக் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு டேரக்டரால அதை ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அதை அதை மிஸ்கின் என்னவா பண்ணிருக்காருன்னு இருக்குல்ல, ஏங்க ஸ்கிரிப்டா விடுங்க, சாதாரண ஒரு டிவிலயே நீங்க பாத்துட்டீங்க அந்த படத்தை 100 தடவை பார்த்தாலும் அந்த டிவி எத்தனை தடவை படம் பார்க்கலாம். தம்பி எக்ஸாக்ட்லி பச்சை கலருப்பா, இது என்ன கலர்னு பச்சை கலருப்பா, அந்த சீன்ல இருந்து ஆனா ஒரு எல்லாத்துக்கும் விஷயம் இருக்குல்ல பிரகாஷ், அந்த சீன் நீங்க சொல்ற அந்த பச்சை கலர் சீன் இருக்குல்ல, நீங்க யூஸ்வலா அதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சீனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சீன். அங்க போனா அவன்கிட்ட கேட்கணும், அதான் அந்த சீன் என்ன, கலர் பிளைட்னஸ் அதான் அவனுக்கு அப்படிங்கறது அந்த சீன். அதை மேட்ரா ஃபேக்ட் சீனா ஆக்சுவலா ஈஸியா கடந்துட்டு நீங்க அடுத்த கிளைமேக்ஸ் ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ் இருக்கு, அது போயிருவாங்க எல்லாருமே. ஆனா மிஸ்கின் என்ன பண்றா அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸ் ஒரு உண்மைக்கு ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ், ரொம்ப ஃபேண்டசி. அது அதை நீ ஒத்துக்கணும்னா, நீ இதுக்கு முன்னாடி சீனை நான் இன்னும் ஏத்திடுறேன், ஹைட்டன் பண்ணிடுறேன்றது ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலா அதை என்ன பண்ணிருப்பாப்லன்னா, தேர்ட் ஆக்ட் ஃபுல்லாத்துலயுமே அதை பண்ணிருப்பாப்ல. அந்த ராதா ரவி வந்து வண்டி போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போற அந்த சீன் இருக்குல்ல, அப்புறம் நீங்க என் அதுக்கு பிள்ளையோட முன்னாடியே கையை நான் இப்படியா பாக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடியே அந்த சலூன் சீன்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சலூன் கடையில ஆரம்பிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருந்தே டோட்டலாவே உங்களுக்கு படம் வந்து அந்த ரெட் அண்ட் கிரீன் மாறி 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 சும்மா ஜஸ்ட் நம்ம சொல்லுவோம் அந்த உண்மை ஒழுகுது பாருன்னு, அந்த உண்மை அதுக்கு ஒரு சாட்டு தண்ணி ஒழுகுற மாதிரி சாட்டை வச்சிருப்பாரு, உண்மை ஒழுகுதுன்னு லீக் ஆகுதுன்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வந்து அம்மா ஷாட்டுங்க. அது அதெல்லாம் வந்து என்ன அந்த படத்திலே இது ஒண்ணு இருக்குல்ல, அந்த அந்த சீனை அவ்வளவு, அந்த சீன்ல அவர் என்னென்ன பண்ணிருப்பாருன்னா,
ஆட்டோ எல்லாம் கவரும். அந்த அந்த சீனை வந்து எவ்வளவு தூரம் ஹைட்டண்டா தூக்கிட்டு போட முடியும் அவ்வளவு போயிருப்பாப்ல. ஏன்னா அது உனக்கு அந்த மீட்டர்ல இருந்தா தான் நீ அடுத்த சீன் வந்து உனக்கு இதுவா இருக்கும். ஆக்சுவலா அந்த அப்பா வந்து சிகரெட் குடிக்கிறத பிடிக்காம அதை எடுத்துட்டு போகுதுன்றது அந்த சீன். ஆனா அது எடுத்துட்டு போறதெல்லாம் நிக்காம அது அந்த கையை வச்சு அந்த ராதாரவி தரும்போது என் புள்ள கையை நான் இப்படியா பார்க்கணும், ஏமா ஏமா எனக்கு ஒரே ஒரு ஆசைமா ஒண்ணு இப்படி பண்ணால அவனை மட்டும் இது பண்ண அந்த கத்தி இருக்கும்போது அது திரும்பி உள்ள ஓடி போயிடும். ஆக்சுவலா அங்கிருந்தே வந்து உங்களுக்கு அந்த படத்தோட இது வந்து கொஞ்சம் இதுவாயிடும். அந்த அதாவது அதுக்கு அங்கிருந்தே கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டே வராரு மொத்தமா. இன்னொன்னு ஏங்க, அதாவது ஒரு நாவல்ட்டியோட உச்சன்றது ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஆவி நான் கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் என்னோட புருஷன் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டே இருக்கு, நான் பாத்துக்கிறேன் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கடைசியில அப்படி ஒருத்தனை பாக்குது. அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை, இனிமே நான் சத்தாலும் பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே சாகுது அந்த பொண்ணு. அப்புறம் அந்த அவனை அப்பான்னு கூப்பிட்டு சாகுதுன்றது இருக்குல்ல, அதுக்கு அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு லாஸ்ட்ல இவன் ரொம்ப நல்லவன்றது அவளுக்கு தெரியும். இவன் கன்ஃபார்மா போய் உங்க அப்பான்ட்டு கன்ஃபெஸ் பண்ண மாதிரி நாளைக்கு போய் போலீஸ்ட கன்ஃபெஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு அவளுக்கு தெரியும். சோ ஒரு ஆவி தன்னுடைய குணத்தை வந்து எடுத்து ஆதாரம் வந்து இந்த காரு அந்த ஐ விட்னஸோட சேர்த்து தன்னை செல்ஃப் கிரிமேட் பண்ணிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது ஐடியாவே வந்து என்னையா இப்படி யோசிச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, தியேட்டர்ல வந்து நம்ம பார்த்தப்போ ஒரு மொத்த தியேட்டரும் சேர்ந்து ஒரு பேய் படத்தோட எண்டுல வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து கை தட்டுனது இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்றது, இப்ப நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்றோம்ல, அதுல வந்து என்னால மறக்க முடியாத ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பேய் படம் முடிச்சு எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம் ஏன் சின்ன கை தட்டுறதெல்லாம், அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஸ்கிரிப்ட்ல என்ன பார்த்தாலும் சரி, அங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த டைம் நல்லா ஓடுச்சுண்ணா படம். ஆமா, ஆக்சுவலா அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா தொய்வு இருந்துச்சு, ஆனா இது பயங்கரமா பிசாசு வந்து தயாரிச்சது வந்து பாலா நல்ல ஹிட் கொடுத்த படம், பயங்கரமான ஹிட் கொடுத்த படம். அதே மாதிரி சொல்ல போனா இந்த படம் ஓனாய் மாட்டுக்குட்டியுமே அவ்வளவு ஓடி இருக்கணும், யுத்தம் செய்யும் ஓனாய் மாட்டுக்குட்டியும் ஓடாம இது ஓடிச்சுன்றது அவருக்கு ஒரு இது மாதிரி. சரி போ, 3 படமும் சூப்பர் படம் ப்ரோ. ஆக்சுவலி 4மே சூப்பர் படம், 5ஆவதும் சூப்பர் படம். எனக்கு ஆக்சுவலா பர்சனலா எனக்கு நந்தலாலாவும் ரொம்ப 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 பிடிச்ச படம். அது கொரியன் படத்துல இருந்து காப்பின்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு வந்து இந்த கிக்கு ஜீரோன்னு ஏதோ ஒரு படத்துல இருந்து காப்பின்னு. பட் ஆனா எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோரிவாலன் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? சரி பிரதர், முடிச்சலாமா? பிடிச்சு ஆனா இதுன்னு சொல்லிட்டாங்க அத. சரி எனக்கு அந்த படம் பிடிச்சு, ஆனா ஷர்லாக் பாத்தீங்கன்னா அது அவ்வளவா பெருசா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து சீக்கிரம் முடிச்சலாம். ஆமா, மாதிரி ஏன் பேசவே இல்ல ப்ரோ? அத கேட்றாதீங்க, அவர் எனக்கு டிஎம்ல ஆன்சர் பண்ணாரு, ஏன் நான் பேசலன்னு சொன்னேன். ப்ரோ சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஒரு படம் இருக்கு அதே கதையில. அந்த படத்துல ஹீரோ பாத்திருக்கீங்களா? அந்த படம் உள்ளே படத்தோட கதை போட்டிருப்பாரு. என்னுடைய நானே நடிச்சு நான் என் கதையவே திருடி அதுல கடைசியில ரீமேக்ல என்னவே நடிக்க கூப்பிட்டாங்கன்னு ட்வீட்டே பண்ணிருப்பாரு. சரி ரைட், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு முடிச்சுக்கலாம், நாளைக்கு ஸ்பேஸா சந்திப்போமா? என்னங்க ஸ்டார்டிங்லயே பேசணுமே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ப்ரோமோ சாங் எப்படி இருந்துச்சு? நல்லாதாங்க இருந்துச்சு. ஹலோ ஏங்க இப்படி சொல்றதுக்காக தான் வந்தீங்களா? என்னங்க அநியாயமா? இல்ல நானும் பயங்கரமா ஏதோ சொல்ல போறாரு, நல்லாதாங்க இருந்துச்சு. இல்ல இப்ப லிரிக்ஸிஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் நாங்க. இது ப்ரொமோங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 இது மாத்திரம் போட்டிருக்காங்க. கேட்க இவர் தான் லிரிக்ஸ் நமக்கு தெரியாதுல்ல, நல்லா எழுதிருப்பாரு. போக போகதான் ஃபுல் லிரிக்ஸ் கேட்டாதான் ஐடியா வரும். சரி ஓகே, நாளைக்கு ஃபுல் சாங் கேட்டுட்டு நாளைக்கு சந்திப்போம். பாய். ஐபிஎல் நாளைக்கு டிஸ்கஸ் பண்றோம், நோட்ஸோட வரேன். சுகன் வியாழக்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐபிஎல். நாளைக்கு வேணாம், வியாழன் வெள்ளி வச்சுக்குவோம். ஏன்னா அப்ப சனிக்கிழமை மேட்ச் ஆரம்பிக்க கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து சனிக்கிழமை மேட்சுக்கான நோட்ஸ் நிறைய எடுத்துட்டு வாங்க. ஆமா, நான் எடுத்துட்டு வரேன் ப்ரோ. நீங்களும் சனிக்கிழமை வந்து கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச், சண்டே சிஎஸ்கே. ஓ, இந்த வாட்டி நாங்க தான் துவக்கியே வைக்கிறோமா பாயிண்ட்ஸ் டேபிள? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இந்த வாட்டி வந்து 3 crores பிளஸ் ரோஹித் சர்மாவோட கார். ஆமா, ஆர்சிபி
3 கோடி ப்ளஸ் வந்து ரோஹித் சர்மாவோட கார் வந்து லம்போகினி கார். அதனால சுகன் ப்ரோக்கு முதல் பிரைஸ் அடிக்கணும்னு அவர் கேட்கிறாரு. வியாழக்கிழமை எல்லா டீமோட நோட்ஸ் கொண்டு வாங்க. இப்போ வந்து இதோட முடிச்சுக்கோ. கண்டிப்பா நாளைக்கு வியாழக்கிழமை ஸ்பேஸ்ல சந்திப்போம், ஐபிஎல் ஸ்பேஸ்ல. நாளைக்கு நார்மல் சினிமா ஸ்பேஸ் அஜித் தான். குமார் ப்ரோ நாளைக்கு வந்து முழுக்க முழுக்க வேஸ்ட் குட் பை பண்ணீங்களா? டெக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ளஸ் வந்து அடிஷனல் சினிமா அப்டேட்ஸ். ஓகே பாய். டாடா. பாய். டேக் கேர்.